சீமான் சொல்லுகிறார், நான் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டை இடைப்பேன் என்று. திராவிட கோட்டை தமிழர்களால் கட்டப்பட்டது, பிராமண கடப்பாறை ஆரியர்களால் உருவாக்கப்பட்டது. நான் வெளிப்படைய சவால் விடுறேன், அந்த காலகட்டத்தில் பெண்கள் ஒரு மனிதர்கள், உணர்வுள்ளவர்கள், அவர்கள் சுயமரியாதை மிக்கவர் என்று சொன்ன ஒரு பார்ப்பன தலைவனை சொல்லுங்க. ஒரு பார்ப்பன தலைவன் உங்க சாதியில சொல்லுங்க, அல்லது உங்க சாதியில சொல்லுங்க. பெண்களுக்கும் பூணல் அணிவிக்கணும் சொல்ல நீங்க சொல்லுங்க பாப்போம். உங்க ஆளுங்க ஒத்துக்கிறாங்களான்னு பாப்போம். ஆண்களுக்கு மட்டும் என்னடா பூணல் போடுற, எங்களுக்கு போகணும்னு சொல்லு பாப்போம். போட்டுருவாங்களா? சீமானுக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்றேன். நீங்க ஒரு கோடாரி காம்பு, இந்த கோடாரி காம்பு வெட்டுபவனுடைய கையை பாதுகாக்கிறது. நீங்க பிராமண கடப்பாறை எடுத்துட்டு வாங்க, நாங்க திராவிட புல்டோசர் எடுத்து வரோம். பார்ப்போம், நான் பார்ப்போம். மே 14 இயக்கம் எங்களுக்கு ஓட்டு வாங்குறத பற்றிலாம் கவலை இல்லை. எங்களுக்கு 5 ஓட்டு உழுகட்டும், 50 ஓட்டு உழுகட்டும், எங்களுக்கு அதை பற்றின எந்த அக்கறையும் இல்லை, கவலையும் இல்லை. ஆனால் 2026 தேர்தலில் சீமானவர்களை குறித்துக் கொள்ளுங்க. நீங்கள் எங்கெல்லாம் போட்டி போடுறீங்களோ அத்தனை இடத்திலும் உங்களுக்கு எதிராக மே 14 இயக்கம் வேலை செய்யும். துரோகிகளை ஒளி என்று மேதகு பிரபாகரன் சொன்னார். நாங்கள் பிரபாகரன் வழியில் வந்தவர்கள். சீமானு சொல்லிக்கிறேன், உமக்கு எதிராக ஏனென்றால் நீங்கள் பிஜேபியோட பி டீம்லாம் கிடையாது, நீங்கள் தான் பிஜேபி. ஆர்எஸ்எஸ் என்றைக்குமே நேரடியாக எந்த வேலை செஞ்சதில்லை. அவனுக்கு பல பிரிவுகள் இருக்கிறது. அதில் தமிழ் தேசிய பிரிவு தான் நீங்கள். எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் என்பது வைர எதிரி, அதை வேறு இருக்காம நாங்கள் விட மாட்டோம். அப்படி வேறு இருக்கணும்னா ஆர்எஸ்எஸ்ல தமிழ் பிரிவாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை வேறறுப்பது தேர்தலில் எங்களோட தலையாய பணி. எங்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு சண்டை குறுக்க வந்த அது என்னவோ அதான் நடக்கும். எங்களுக்கு பதவி தேவையில்லை. உங்களை மாதிரி சொகுசு எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் மேடை ஏறி வீரவசனம் டயலாக் பேசுகிற ஆளும் கிடையாது. வேலையை முடிச்சு விட்டுருக்கோம். தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கேடு சீமா. வெக்கமா இல்லையா உனக்குலாம்? உன் பாலியல் வழக்கில் இத்தனை ஆயிரம் பேர் பசங்களை கூட்டி போய் நிற்கிற வெக்கமா இல்லை? அந்த பசங்களுக்கு தான் வெக்கம் இல்லை, உனக்குமா வெக்கம் இல்லை? நீ இல்லை எதிர்கொள்ளணும். உன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தாருன்னா, ஈழத்தில் இருந்தா தலைவர் அங்கேயே வாயில சுட்டு. நீ எப்படியா மேதகு பிரபாகரனை பத்தி பேச முடியும்? அவங்க வரலாறு என்ன? நீ யாரு? ஒரு கிரிமினல். தோழர் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை பேச அழைக்கிறோம். தந்தை பெரியாரின் 52ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தமிழ் தேசிய கூட்டணி ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நினைவு நாள் கருத்தரங்கத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் வன்னியரசு அவர்களுக்கும், எனக்கு முன்பு உரையாற்றிருக்கக்கூடிய வரலாற்று பின்னணியோடு சமகால அரசியலின் பொருத்தி பார்த்து எங்களது கடமை என்னவென்று உணர்த்தியிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் குழந்தை அரசன் அவர்களுக்கும், மக்கள் மொழியிலே மாபெரும் கோட்பாடுகளை எல்லாம் எளிமைப்படுத்தி மேடைகளிலே இளைஞர்களை அரசியல்படுத்துகின்ற தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய தோழர் எஸ்ஆர் பாண்டியன் அவர்களுக்கும், எங்களோடு களம் கண்டு தமிழ் தேசிய களத்தில் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய தமிழர் விடியல் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தோழர் இளமாறன் அவர்களுக்கும், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய கல்லூரி காலத்திலிருந்து நான் அவரை பார்த்து வருகிறேன். தமிழின போராட்ட காலத்தில் சமரசம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய தோழர் வழக்கறிஞர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கும், இந்த மண்ணில் எங்களுக்கு எப்படிப்பட்ட மரியாதையை தந்தை பெரியார் பெற்றுக் கொடுத்தார் என்று நமக்கெல்லாம் வகுப்படுத்த தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தோழர் ராஜசேகர் அவர்களுக்கும் மற்றும் திரண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மே 14 இயக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர்களே, இன்றைக்கு அறிஞர் தோப்பா அவர்களினுடைய நினைவு நாள். தோ பரமசிவன் அவர்கள் எங்களுக்கு மிக மனதுக்கும் நெருக்கமானவர், எங்கள் அரசியலுக்கும் வழிகாட்டியாக இருந்தவர். தந்தை பெரியாரினுடைய கருத்தியலை பண்பாட்டு தளத்தில் விளக்கியவர். பண்பாட்டு ரீதியாக எவ்வாறு பெரியாரியலை நாம் உள்வாங்க வேண்டும் என்று நமக்கு வகுப்படுத்தவர்.
மே 14 இயக்கத்தினுடைய அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கெடுத்தவர். எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த அமைப்பு தமிழ் தேசிய களத்தில் தமிழ் பண்பாட்டை எவ்வாறு உள்வாங்கி கொண்டு இயங்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியல் ஆயுதத்தை எங்களுக்கு கொடுத்தவர் ஐயா தோப்பா அவர்கள். அவரோடு உரையாடிய அந்த நாட்கள், அவரது சிந்தனை சிதறல்கள் என்பது மறக்க இயலாதவை. உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் RSS என்கின்ற ஆரிய பண்பாட்டு இயக்கத்திற்கு எதிராக ஒரு தமிழ் பண்பாட்டு இயக்கத்தை, திராவிட இயக்கத்தை சார்ந்த பெரியாரிய தோழர்கள் எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும், எதையெல்லாம் கவனப்படுத்த வேண்டும் என்று ஆவணப்படுத்தி அளித்து சென்றிருக்கின்றார். அது ஒரு மாபெரும் அறிவாயுதமாக இன்றைக்கு நமக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. எளிய மொழியில் தோப்பா அவர்கள் ஒன்றை சொல்லுவார். பெரியார் அனைத்து விதமான ஆதிக்கத்திற்கும் எதிரானவர் என்று சொல்லுவார். 2018ஆம் ஆண்டு கருஞ்சட்டை பேரணியை ஒருங்கிணைத்த பொழுது அந்த கூட்டத்தில் பங்கெடுத்தார். கடுமையான உடல்நல கோளாறு இருந்த பொழுதிலும் கூட ஒரு நீண்ட பயணம் செய்து, அதுதான் அவரது உடல் ஒத்துழைக்க மறுத்ததற்கு பிறகு அவர் எடுத்த ஒரே பயணம் அந்த ஒரு பயணம்தான். அந்த பயணத்தில் அவர் கருஞ்சட்டை பேரணி மேடையில் அவர் பேசிய பேச்சு நீங்கள் அவசியம் என்றைக்கும் நீங்கள் பாதுகாத்து வைத்திருக்க வேண்டிய ஒரு ஆவணமாக இருக்கிறது. அதில் சொல்லுகிறார், பெரியார் அனைத்து விதமான ஆதிக்கத்திற்கும் எதிரானவர் என்று. கோவில் ஒரு ஆதிக்கம், அதனால் அதற்கு எதிராக இருந்தார். மதம் ஒரு ஆதிக்கம், அதனால் அதிகார குவியலாக அது இருக்கிறது, ஆகவே அதற்கு எதிராக இருந்தார். கடவுள் ஒரு அதிகார மையமாக இருக்கிறது, ஆகவே அதற்கு எதிராக இருந்தார். எதெல்லாம் ஆதிக்க அரசியலாக அதிகார மையமாக நிலவி மக்களை துன்புறுத்துகிறதோ, மக்களை சுரண்டுகிறதோ, மக்களை ஒடுக்குகிறதோ, அதற்கெல்லாம் எதிராக இருந்தவர் தந்தை பெரியார் என்று எளிமைப்பட பெரியாரியத்தை எடுத்து சொன்னார். எது ஆதிக்கமாக இருக்கிறது, எது அதிகார மையமாக இருக்கிறதோ அது மக்களை ஒடுக்குகிறது என்றால் அதற்கு எதிரான முதல் குரல் பெரியாரின் குரலாக இருந்திருக்கிறது. பெரியாரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த புள்ளியிலிருந்து தான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் வைத்துக்கொண்டு, அதில் வார்த்தைகளிலே ஓரிரு சொற்களை இழுத்து வைத்துக்கொண்டு பெரியாரை வியாக்கியானப்படுத்துவது என்பது அறிவியலிகளினுடைய செயல். அதை அறிவார்ந்தவர்கள் ஒருபொழுதும் செய்வதில்லை. தோப்பா அவர்களினுடைய அந்த சிந்தனை தெரிப்பு என்பது நமக்கு பெரியாரியலை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், பெரியாரை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. பண்பாட்டு தளத்தில் தமிழ் பண்பாட்டை எவ்வாறு நாம் அடையாளம் காணுவது, தமிழ் பண்பாட்டிற்குள்ளாக ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு எப்படியெல்லாம் பொதித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து காட்டியவர் அறிஞர் தோப்பா அவர்கள். அவைதான் நமக்கு இன்றைக்கு ஆயுதமாக இருக்கின்றன. ஏனென்றால் RSS கொண்டு வருவது என்பது ஒரு பண்பாட்டு அரசியல், ஒரு பண்பாட்டு ஆதிக்க அரசியல், வேத பண்பாட்டு ஆதிக்க அரசியல், ஆரிய பண்பாட்டு ஆதிக்க அரசியல். அதற்கு எதிராக தமிழ் பண்பாட்டு அரசியல் பெரியாரிய கருத்தின் வழியாக எப்படி எதிர்கொள்கிறது என்பதற்கான ஒரு நூலாக, அடிப்படை நூலாக நமக்கு அமைவது தோப்பாவினுடைய சிந்தனை தெரிப்புகள். அதே போல தமிழர்களினுடைய அந்த மெய்யியல் கோட்பாட்டை குறித்து அதே மேடையிலே பேசியவர் பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள். பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் தமிழர்களுக்கென்று ஒரு மெய்யியல் கோட்பாடு இருக்கிறது என்று அந்த மெய்யியலை ஆய்வு செய்து உலகத்திற்கு எடுத்து சொன்னவர். இந்தியாவினுடைய மெய்யியல் என்றால், இந்தியாவினுடைய தத்துவ கோட்பாடுகள் என்றால் அது ஆரிய வழி தத்துவ கோட்பாடுகள், வேதாந்த சித்தாந்தங்கள், வேதாந்தத்தினுடைய வியாக்கியானங்கள் என்றுதான் பேசி வந்திருக்கிறார்கள். வேதங்களை வைத்துக் கொண்டுதான் இந்தியாவிற்கென்று ஒரு சிந்தனை மரபு இருக்கிறது என்று பேசுகின்ற இடத்தில் தமிழனுக்கு என்று ஒரு தனித்த சிந்தனை மரபு இருக்கிறது. அது வேதாந்தத்திற்கு எதிரானதாக இருக்கிறது, அது உலகளாவிய அளவில் இருக்கிறது, அது ஒரு மெய்யியலாக இருக்கிறது, அனைத்தையும் வியாக்கியானப்படுத்துகிறது என்று நமக்கு ஒரு மிக பெரும் கருத்தியல் ஆயுதத்தை எடுத்து சொன்னவர் பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள். இப்படி சொல்ல வேண்டுமென்றால் எண்ணற்ற தலைவர்களை, அறிஞர்களை, சிந்தனையாளர்கள் நாம் சொல்ல முடியும். பெரியாரியம் உருவாக்கிய சிந்தனையாளர்கள் இவர்கள் பெரியாரியல் வழியாக வந்தவர்கள். நீங்கள் பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்களை நிராகரித்தோ, பேராசிரியர் பரமசிவன் அவர்கள் நிராகரித்தோ தமிழ்நாட்டிலே தமிழ் அரசியலை எவனும் பேசிவிட முடியாது. தமிழ் தேசிய அரசியல் என்றால் இந்த இருவரினுடைய இந்த ஆளுமை பண்பு, இவர்களுடைய சிந்தனை மரபு, இவர்கள் ஆய்ந்தறிந்து கொடுத்த அந்த ஆயுதம் தான் தமிழ் தேசிய அரசியல் இந்தியாவிற்குள்ளாக ஆரிய ஆதிக்கத்திற்கு எதிராக நடத்துகின்ற சண்டைக்கான கருத்தாயுதமாக நமக்கு இருக்கிறது. இருவருமே பெரியாரிஸ்டுகள்.
இருவருமே திராவிடர் இயக்கத்தோடு தம்மை இணைத்துக் கொண்டவர்கள். இன்றைக்கு பெரியாரை நிராகரிக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் நெடுஞ்செழியன் அவர்களை நிராகரிக்கின்றோம், பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்கள் நிராகரிக்கிறோம் என்று பேசிவிட முடியுமா? ஐயா ஆணைமுத்து அவர்களை நிராகரிக்கிறோம் என்று பேசிவிட முடியுமா? ஐயா ஆணைமுத்து அவர்கள் பெரியாரியலை மார்க்சியத்தோடு இணைத்து அதனுடைய அடைத்த கட்ட நீட்சியை எடுத்துரைத்தவர். நமக்கு அவருடைய சிந்தனை தெரிப்புகள் மார்க்சியத்தினுடைய பார்வையில் பெரியாரியலை இணைத்து சிந்தித்து அதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கி நிறுவியவர் அவர். இந்த மூன்று ஆளுமைகள், பெரியாரினுடைய காலத்திற்கு பின்பு இயங்கிய இந்த மூன்று ஆளுமைகள் தமிழ்நாட்டினுடைய அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் சிந்தித்தவர்கள், தெளிவடைய வைக்கக்கூடிய வகையிலே நமக்கு கருத்தியல் ஆயத்தை கை கொடுத்தவர்கள். இவர்கள் பெரியாரிஸ்டுகள், பெரியார் இயக்கத்தின் வழி வந்தவர்கள், தந்தை பெரியாரை போற்றியவர்கள். தோப்பா அவர்களுடைய அறைக்கு சென்றால் அங்கே இருக்கக்கூடிய ஒரே படம் என்னன்னால் அவர் பெரியாரோடு இருக்கக்கூடிய படம் தான் அங்க இருக்கும். நான் செல்லும் பொழுதெல்லாம் உரையாடி இருக்கின்றேன். ஆக பெரியாரை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வார்த்தையில் இருந்தல்ல, அவர் நோக்கத்தில் இருந்து, அவர் இலக்கில் இருந்து தான் பெரியாரை புரிந்து கொள்ள முடியும். இந்தியாவிலே இந்தியா என்கின்ற ஒரு கட்டமைப்பை பிரிட்டிஷ்காரன் உருவாக்கின அந்த முறையை புரிந்து கொள்பவனுக்கு பெரியார் எப்பேற்பட்ட தலைவர் என்பதை உணர்ந்து கொண்டு விட முடியும். இந்திய அரசு கட்டமைப்பு ஆங்கிலேயர் காலத்தில் உருவான சமயத்தில் என்னவெல்லாம் நடந்ததோ அந்த அடிப்படையில தான் பெரியாரினுடைய முக்கியத்துவம் இருக்கிறது. வெள்ளையர்கள் இங்கே ஆட்சி அதிகாரத்தை உருவாக்க ஆரம்பித்த காலத்தில் இந்த நாட்டிலே எல்லாருக்குமான ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று அவன் முடிவெடுத்த பொழுது அவன் எடுத்த முயற்சியிலே பார்ப்பனர்களை, சமஸ்கிருதம் தெரிந்த பார்ப்பனர்களை கொண்டு தான் இங்கே சட்ட நூலை வடிவமைப்பதாக கலனிய காலத்தில், அது காலனியர் காலத்தில், ஈஸ்ட் இந்தியான்னு சொல்லுவாங்க, கிழக்கிந்திய காலனிய காலத்தில், அதாவது வெள்ளையர் ஆட்சினா ஒற்றைத்தன்மையில பார்க்கக்கூடாது. கிழக்கிந்திய கம்பெனி அது 100 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கும். அதற்கு பிறகு ஒரு 90 ஆண்டு காலம் பிரிட்டிஷ் அரசு, இங்கிலாந்து அரசு வந்து ஆட்சி செய்திருப்பார். 2 பேர், ஒன்று கம்பெனி, ஒரு பிரைவேட் கம்பெனி, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ஒரு நாட்டையே ஆண்டுதுன்னா அது இந்தியாவை தான் ஆண்டுச்சு. உலகத்தில் எந்த கம்பெனியாவது ஒரு நாட்டை ஆள முடியுமா என்றால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்கின்ற ஒரு கம்பெனி. நீங்கள் வந்து பாளையக்காரர்களுடைய வரலாறுல படிக்கும் பொழுதுதான் சொல்லுவாங்க கும்பினியார்கள் சொல்லுவாங்க. கும்பினியார்கள்லாம் என்ன? கம்பெனியார்கள் தான் கும்பினியார்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. ஒரு கம்பெனிக்காரன் வந்து இப்ப வந்து உதாரணமா இன்றைக்கு ஆளுகிறார்கள். அன்றைக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆண்டது, இன்றைக்கு அம்பானி அதானி கம்பெனி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்படி இங்கிலாந்தினுடைய நேரடி ஆட்சி, இங்கிலாந்து ராணியர் ஆட்சி வருவதற்கு முன்பு இந்த கம்பெனியாரின் ஆட்சி காலத்தில் சட்டங்களை, இந்த மக்களுக்கான நீதியை வழங்குவதற்கான முறைகளை எடுத்த பொழுது அவர்கள் மனுஸ்மிருதி எடுக்கிறார்கள். பாப்பாங்கையில கொடுத்தானே பாப்பா என்ன பண்றான், மனுஸ்மிருதியை எடுத்து சமஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்த்து, இதுக்காக ஒரு 10-12 பாப்பானுகளை வேலைக்கு அமர்த்தி அவர்கள் சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கிறார்கள். சமஸ்கிருதம் அறிவாய்ந்த மொழியாக எடுத்துக்கொண்டு சமஸ்கிருதத்தின் மூலமாக இந்த பார்ப்பனர்கள் ஒரு ஆரிய இனத்தின் நீட்சி என்று வெள்ளையர்கள் நம்புகிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய விவாதமாக அன்றைக்கு ஐரோப்பாவிலே மாறுகிறது. தங்களுடைய இனத்தினுடைய நீட்சியாக அவர்கள் பார்ப்பனர்களை பார்க்கக்கூடிய ஒரு விவாதம் அங்கே நடக்க ஆரம்பிக்கிறது. ஆரிய இன பேர், அதாவது அந்த காலத்தில் 300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இனம் குறித்தான ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் எந்த புள்ளிகளெல்லாம் ஆரம்பிச்சதுங்கிற இடத்துல தான் நம்ம பார்க்க முடியும். இனத்தை மையப்படுத்திய அரசியல், அன்றைக்கு முன்னாடி ராஜாக்களை மையப்படுத்திய அரசியல் தான். ஆனால் இனத்தை மையப்படுத்திய அரசியல் வருகின்ற காலத்தில் ஆரிய இன பெருமை அவர்கள் ஐரோப்பியர்களையும் ஆக்கிரமித்திருந்த காலத்தில் அவர்கள் இங்கே இந்தியாவில் இருந்த பார்ப்பனர்களையும் தங்கள் இனத்தினுடைய நீட்சியாக பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அதுல தான் சமஸ்கிருதம் எல்லாம் கொண்டாடப்படுகிறது. அப்படியாக வருகின்ற ஒரு மரபு காலனிய காலத்தில் பார்ப்பனர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதனால பார்ப்பனர்களுடைய எந்த நிலங்களுக்கும் வரி வாங்குவதில்லை, வரியிலிருந்து விலக்கு, அவர்களது சடங்குகளிலே அவர்களுக்குரிய முன்னுரிமை, இந்த சமுதாயத்தில் அவர்களுக்கான முன்னுரிமை என்று அப்படியான ஒரு கட்டமைப்பை கம்பெனியார் ஆட்சி அமைக்கிறது. கம்பெனியாரின் ஆட்சியிலே அதிகாரத்திற்கு நெருக்கமாக பார்ப்பனர்களை வைத்துக் கொண்டார்கள். நீங்க பூலித்தேவன் ஆரம்பிச்சு வெள்ளைக்காரர்களை எதிர்த்து சண்டை போடுகின்ற அந்த பெரும் நீண்ட பட்டியலை எடுத்துக்கொண்டால் எந்த இடத்திலும் எந்த பாப்பானும் எந்த வெள்ளையனையும் எதிர்த்து எந்த கம்பையும் தூக்கியதில்லை.
என்றைக்குமே தூக்கியதில்லை. வெள்ளைக்காரர்கள் இந்த மண்ணிலே ஆட்சி அமைத்து கிட்டத்தட்ட 160 ஆண்டுகளுக்கு பிறகு 170 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவன் என்ன செய்யறான், வெள்ளையர்களிடத்தில் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று ஆரம்பித்து எங்களுக்கு டொமினிக்கன் நாடு கொடு. அதுக்கப்புறம் இந்த டொமினிக்கன் நாடுனா வேற ஒன்றும் இல்லை, காங்கிரசினுடைய முதல் கோரிக்கை சுதந்திர இந்தியா அல்ல. சுதந்திர இந்தியா கோரிக்கை வருவது என்பது 1920-25க்கு அப்புறம் தான் சுதந்திர கோரிக்கையை பற்றி பேசவே ஆரம்பிக்கிறாங்க. சுயராஜ்யம் பற்றி அப்பதான் பேச ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி அவங்க கேட்டதெல்லாம் டொமினிக்கன் அந்தஸ்து, நாங்களும் ஒரு மாநிலமா இருந்துட்டு போறோம், எங்களே வாழ விடு, நாங்களும் அமைச்சர் ஆக்கிறோம், முதலமைச்சர் ஆக்கிறோம் தான் கேட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் அது வர்றதுக்கு 150 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு வெள்ளைக்காரனை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு. எப்ப வெள்ளைக்காரனை எதிர்த்து சண்டை போடுகிறான் என்றால் அவனுடைய இருத்தலுக்கு பிரச்சனை வரும் போது சண்டை போட ஆரம்பிக்கின்றான். அப்ப கம்பெனியார் காலத்துல சிப்பாய் கழகம் எல்லாம் வந்ததற்கு பிறகு இங்கிலாந்து ராணியினுடைய ஆட்சி வருகிறது. இங்கிலாந்து ராணியின் ஆட்சியிலே அவர்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னா, இங்க ஒரு நிர்வாகத்தை கொண்டு வர வேண்டும், முறையான நிர்வாகத்தை கொண்டு வந்து அந்த நிர்வாகத்தில் இந்திய மக்களையும் நிர்வாகத்திற்குள்ளாக வேலைக்கு எடுத்து அவர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்து அந்த நாட்டுக்கான ஆட்சியை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து அவர்கள் அரசு நிர்வாகம், நீதித்துறை, காவல்துறை உருவாக்குகிறார்கள். இந்த மூன்றிலும் யார் அதிகாரத்தில் அமர்கிறார்கள் என்றால் பிராமணர்கள் என்று சொல்லப்படுகின்ற பார்ப்பனர்கள் அமர்கிறார்கள். அவர்கள் அந்த அதிகாரத்தை ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள். இந்தியாவிலே முதல் பள்ளிக்கூடம் ஆரம்பித்த பொழுது 1817 என்று நினைக்கின்றேன், ஆரம்பித்த பொழுது பார்ப்பனர்கள் தான் அந்த பள்ளிக்கூடத்திலே சேர்ந்தார்கள். பார்ப்பனர்களுக்கு தான் கல்வி கொடுக்கப்பட்டது. பார்ப்பனர்கள் ஆங்கிலத்தை உடனடியாக கற்றுக்கொண்டார்கள். ஹிட்லர் இந்தியாவை பிடித்துக் கொள்வான் என்ற ஒரு நெருக்கடி வரும்பொழுது அவர்கள் ஜெர்மன் மொழியை கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தார்கள். ஜப்பான்காரன் பக்கத்தில் வந்தால் ஜப்பான் மொழியும் கற்றுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு தேவை அதிகாரத்தோடு ஒட்டி நிற்பது, அதிகாரத்தோடு இணைந்து நிற்பது. எந்த அதிகாரம் வந்தாலும் அந்த அதிகாரத்தோடு கைகோர்த்துக் கொள்வது, அது அவர்களது வழக்க முறையாக அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக அவர்கள் ஆங்கிலத்தை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள். வெள்ளைக்காரன் நெருக்கமாக இருக்கிறார்கள். வெள்ளை அரசாங்கத்திலே அனைத்து இடங்களும் அவர்கள் ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள். இப்படியான ஒரு ஆக்கிரமித்து நடக்கக்கூடிய இடத்துலதான் பல்வேறு விஷயங்கள் நடக்கிறது. இந்த இந்தியாவில் எதை சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்றால் பார்ப்பன நம்பிக்கை கொண்ட சடங்குகளை சட்டங்களாக மாற்றுகிறார்கள். அது வரைக்கும் பார்ப்பனியம் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் தான் இருந்தது. பார்ப்பனர்கள் வாழ்கின்ற பகுதிக்குள்ளாக நின்று சொல்ல வேண்டும் என்றால் பள்ளத்தாக்கு அல்ல டெல்டாக்களிலே அவர்கள் ஆதிக்கம் அதிகமாக. இந்தியா தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா பார்ப்பனர் எண்ணிக்கை எங்க அதிகமாக இருந்தது? தஞ்சை டெல்டாவில் இருந்தது, தாமிரபரணி டெல்டாவில் இருந்தது, மதுரையினுடைய பாசன பகுதிகளில் இருந்தது. வேற எந்த இடத்துல இருந்தது? அவன் உசிலம்பட்டியில் இருந்தானா, தேனியில இருந்தானா, ஈரோட்டில் இருந்தானா, எங்க இருந்தான்? அதற்கு பிறகுதான் எங்கே பாசனம் இருக்கிறதோ, அங்கே எங்கே விவசாயம் தழைக்கிறதோ அந்த இடத்துல பாசன நிலத்தை மானியமாக பெற்றுக் கொண்டிருந்தார்கள். பாசன நிலத்தை மானியமாக பெற்றுக் கொண்டிருந்தார்கள். மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த தென் மாநிலங்கள் இணைந்த வெள்ளையனுடைய மாகாணத்தில் 1860 இனாம் நிலம் என்று கொடுக்கப்பட்ட பட்டயங்கள் 3,17,000 என்கின்ற அளவில் இனாம் பட்டயங்கள். இனாம் பட்டயங்கள் என்னன்னால் பார்ப்பனர்களுக்கு மானியமாக கொடுக்கப்பட்ட நிலங்கள் அல்லது கோவில் சேவைக்காக மானியமாக கொடுக்கப்படுகின்ற நிலங்கள். கோவிலுக்கும் பார்ப்பனர்களுக்கும் மானியமாக கொடுக்கப்படுகின்ற நிலங்கள் இனாம் நிலங்கள். அல்லது இந்த இனாம் நிலங்கள் அந்த நிலங்களை மேய்க்கக்கூடிய மிராசுதாரர்கள், பார்ப்பன மிராசுதாரர்கள், இவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்படி எடுத்து பார்த்தோம்னா இந்த மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ளார தென்னிந்தியாவிற்குள் எடுத்துக்கொண்டோம் என்றால் இனாம் நிலம் என்று மட்டும் 37 லட்சம் ஏக்கர் நிலம் இருந்தது. 1 2 37 லட்சம் ஏக்கர் நிலம். நீங்க பார்ப்பன ஆதிக்கம் என்றால் இன்றைக்கு தெரியல, அதனால பேசுறாங்க. அந்த அன்றைக்கு நிலம் விவசாய நிலங்கள், விவசாய நிலங்கனா தரிசு நிலம் அல்ல, புஞ்சை நிலம் அல்ல, நஞ்சை நிலம், நன்சை நிலம், 3 போகம் விளையக்கூடிய நிலம். அது கோவிலுக்கு மானியமாக இருக்கும் அல்லது பார்ப்பனர்களுக்கு தானம் அளிக்கப்பட்ட இனாம் நிலமாக இருக்கும். அப்படி இனாம் நிலமாக பட்டயங்கள் மட்டுமே 3,17,000 பட்டயங்கள் இருந்தன. 37 லட்சம் ஏக்கர் நிலம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அன்றைக்கு மேட்டூர் அணை கிடையாது. மேட்டூர் அணை வந்ததற்கு பிறகுதான் 15 லட்சம் ஏக்கர் நிலம் விவசாயத்திற்கு வருகிறது. அது இன்னும் அதிகரிக்கிறது. அன்றைக்கு மேட்டூர் அணை கிடையாது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய ஈரோடு அல்ல, இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய வளம் அல்ல. அன்றைக்கு காவிரி ஆறு என்பது ஈரோட்டு நகரம் உயரமாக இருக்கும், 6 கீழே இருக்கும். தண்ணீரை மேலே இறைக்க முடியாது.
ஆறு உங்க ஊர் வழியா போகும், நீங்க இறங்கி ஆத்துல தண்ணி எடுத்துட்டு போகணும். எப்படி விவசாயம் பண்ண முடியும் மேட்டு நிலத்துல? எப்படி தண்ணியை மேல கொண்டு போவீங்க? பம்புங்க எலக்ட்ரிசிட்டி கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தானே என் நிலத்துல இருந்து தண்ணியை மேல கொண்டு போக முடிஞ்சது. அன்றைக்கு விவசாய நிலம் கிடையாது, அது மேட்டு நிலம். எனக்கு நினைவு தெரிந்த நாள் வரை கொங்கு மண்டலத்தில் உணவுல மிக முக்கியமான தானியம் எது? கொள்ளு, ராகி, இவைதான். நஞ்சை பயிர் அல்ல, புஞ்சை பயிர்கள். அப்படிப்பட்ட இருந்த இடத்துல நீங்க காவிரியிலேயே அணை கட்டாத இடம், வைகையிலேயும் அணை கட்டாத இடம், பெரும்பாலான ஆறுகளில் அணை இல்லாத, விவசாய பாசனம் விரிவுபடுத்தப்படாத காலத்தில் 37 லட்சம் ஏக்கர் நிலம் இனாம் நிலமாக பார்ப்பனர்களின் ஆதிக்கத்தின் கீழ் நேரடியாக இருந்தது. பார்ப்பனர்கள் கீழே விவசாய நிலம் இருந்தாலும் பார்ப்பனர்கள் விவசாயம் செய்யக்கூடாது என்பது அவர்களது ஸ்மிருதியின் அடிப்படையில், வேதத்தின் அடிப்படையில் அவர் விவசாயம் செய்யக்கூடாது. அதையும் மீறி 2 பார்ப்பனர்கள் விவசாயம் செய்தார் என்கின்ற காரணத்தினால் கடந்த நூற்றாண்டில, ரொம்ப நாள் இல்ல, 1920-30 காலகட்டங்களிலே 2 பார்ப்பனர்கள் விவசாயம் செய்த காரணத்தினால் அவர்கள் ஜாதியை விட்டு விலக்கி வைக்கப்பட்டார்கள். கும்பகோணத்துல ஜாதியை விட்டு விலக்கி வைக்கப்பட்டார்கள். உடனே அவர் சங்கராச்சாரியரை பார்த்து முறையிட்ட பொழுது, நம்மளுடைய ஸ்மிருதியின் அடிப்படையில் பார்ப்பனர்கள் விவசாயம் பண்ணக்கூடாது, ஆகவே உங்களுக்கு விதிக்கப்பட்ட இந்த தண்டனை சரி என்று சொல்லி அவர் விலக்கி வைத்தார்கள். இது வரலாறு. நம்ம கேட்கிற 37 லட்சம் ஏக்கர் நிலம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றால் பார்ப்பனர்கள் எதையெல்லாம் கட்டுப்படுத்தி இருப்பார்கள். அன்றைக்கு தொழிற்சாலை கிடையாது, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கிடையாது, பினான்ஸ் இண்டஸ்ட்ரி கிடையாது, ட்ரேடு கிடையாது. ட்ரேடு இங்க சொல்லக்கூடிய வணிகம், அது குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் வணிகத்துக்குள்ள இருக்கும். ஏழைகள் இடத்துல என்னத்தை வணிகம் பண்ணிட முடியும்? இப்படிப்பட்ட ஒரு ஆதிக்க சூழலுக்குள் தான் தமிழர்கள் 1000 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அன்றைக்கு நடந்த பஞ்சங்கள், பெரும்பஞ்சம் வரைக்கும் பெரும்பஞ்ச காலமாக 1880களில் இருந்து பெரும்பஞ்சமாக இருந்தாலும் சரி, தாதுவச பஞ்சமாக இருந்தாலும் சரி, அல்லது 1960களில் வந்த பஞ்சமாக இருந்தாலும் சரி, எந்த பார்ப்பனர்கள் பசியால் செத்தான்? யார் செத்தா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பார்ப்பனர்கள் உழைப்பிலிருந்து, உடல் உழைப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். அந்த ஒரு சமூகம் தான் உடல் உழைப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டவர். மற்ற அனைத்து சமூகமும் உடல் உழைப்பின் மூலமாகத்தான் அவர்களது வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த ஒரு சமூகம் மட்டும்தான் உடல் உழைப்பிலிருந்து விடுதலை செய்யப்பட்டது. உடல் உழைப்பு கிடையாது. உடல் உழைத்து எந்த வேலையும் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம், அதுக்கான வேலை பிரிவு அவர்களுக்கு கிடையாது. நம்ம அவர்கள் வெறுக்கவில்லை. அவர்களுக்கு அமைக்கப்பட்ட வாழ்வு அவர்களை வளப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு. உடல் உழைப்பு இல்லாதவனுக்கு அறிவுத்துறையில் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அவன் அறிவாளி இல்ல, அறிவுத்துறையிலே நேரம் செலுத்துவதற்கான வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. கல்வி படிக்கிறீங்க இல்லைங்களா? எதுக்கு பள்ளிக்கூடம் போற படிக்கணும்னு சொல்றோம்? கல்வி கற்றால் நீங்கள் உடல் உழைப்பிலிருந்து விடுதலை பெறுகிறீர்கள். உண்மையா இல்லையா? கல்வி கற்றது எதுக்காக? படிக்க போகிறது எதுக்காக? இல்லைன்னா ஆடு மாடு மேய்க்க போன்னு சொல்லுவாங்களே, என்ன காரணம்? ஆடு மாடு மேய்ப்பதற்கு உடல் உழைப்பு தேவை, நடக்கணும்ல, வெயில்ல காயணும்ல. உடல் உழைப்பிலிருந்து விடுதலை பெறுவது அது பார்ப்பனர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக, மதத்தினால் உறுதி செய்யப்பட்டதாக இருக்கிறது. அவன் வெள்ளைக்காரனுக்கு வேலை செய்யக்கூடியவனாக மாறுகின்றான். வெள்ளைக்காரர்கள் வெள்ளைக்காரன் என்ன அறிக்கை போடுறான்? 1885 அவன் ஆய்வு செய்கிறான், மானுடவியல் ஆய்வு செய்யறான். இந்தியாவில் மானுடவியல் ஆய்வை அவன் முதலாக முன்னெடுக்கின்றான். ரிஸ்லி என்கின்ற ஒருத்தர் கல்கத்தாவில் வங்கம் என்று சொல்லுகிறோமே, அந்த வங்கத்தில் ஆய்வு எடுக்கிறார். எடுத்துட்டு மனிதர்களை எப்படி வகைப்படுத்துறது, வெள்ளைக்காரன் மனிதர்களை வகைப்படுத்தினான். அப்படி இந்தியாவில் இருக்கிற மக்களை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி வகைப்படுத்துவது என்றால் ஜாதியின் அடிப்படையில் மக்கள் இங்கே வகைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஜாதி என்பது இன அடிப்படையில் தான் உருவாகி இருக்கிறது என்று வெள்ளைக்காரன் முடிவுக்கு வருகிறான். அந்த அடிப்படையில் இது எப்படி இனம்னு சொல்ற அப்படின்னா அதுக்கு ஒரு அளவுகோல் வைக்கிறான். மூக்கோட அளவு வச்சுக்கோ, நீளமான மூக்காக இருந்தால் அவன் உயர் சாதி, தட்டையான மூக்காக இருந்தால் அவன் தாழ்ந்த சாதி. இது அளவு வச்சிருக்கிறான், மெஷர்மெண்ட் வச்சிருக்கிறான்.
மூக்க வரைஞ்சே வச்சிருக்கிறான், ஒவ்வொருத்தருக்கு யார் யாருக்கு எப்படிலாம் மூக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்படி மானிடவியல் ரீதியாக இந்த சமூகத்தை சாதி எப்படி உருவாகியிருக்கிறது, அது இனமாக உருவாகி இருக்கிறது என்று வரையறை செய்து இதில் ஆதிக்க அல்லது உயர் இடத்தில் இருக்கக்கூடியவர்களாக பார்ப்பனர்கள் அங்கீகரித்து பார்ப்பன ஒரு கட்டமைப்பை ஆங்கிலேய அரசிற்குள் உருவாக்குகிறார்கள். ஆங்கில அரசிற்குள்ளாக இந்த பார்ப்பனர்களினுடைய உறவு வெள்ளையர்களுக்கும் பார்ப்பனருக்குமான இயல்பான உறவானதாக மாற்றப்பட்ட அந்த அடிப்படையில் அவனுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்ட அனைத்து இடங்களும் நிரப்பக்கூடிய இடத்தில் பார்ப்பன ஆதிக்கம் நிலை பெறுகிறது. இது 1885 தாது வருஷ பஞ்சம் நடந்த இடம். மெட்ராஸ் பஞ்சம் என்று சொல்லப்படுகின்ற 1 கோடி தமிழர்கள் கொல்லப்பட்ட அந்த பஞ்சம் நடந்த காலகட்டத்தில் நடந்த ஆய்வு, வங்கத்தில் நடந்த ஆய்வு. இப்படியாகத்தான் அவர்கள் பார்ப்பனர்கள் ஆங்கிலேயரோடு இணைந்து ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிறார்கள். அந்த காலகட்டத்தான் காங்கிரஸ் கட்சி வருகிறது. இந்திய தேசிய காங்கிரஸ் அப்பொழுதுதான் உருவாகிறது. இப்ப இந்திய தேசிய காங்கிரசினுடைய கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான், இந்த உயர் சாதிகளுக்கு வெள்ளையர்களிடத்துல பேரம் பேசி தங்களுக்கான வணிக உரிமையும் அதிகாரத்திலே பங்களிப்பும் பங்கேற்கின்ற உரிமையும் வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இலக்கு. அவங்களுக்கு வந்து இந்தியாவை விடுதலை வாங்கணும் என்ற இலக்கெல்லாம் அப்ப வரல. அப்ப இந்த காங்கிரஸ் கட்சி என்பது அன்றைய காலகட்டத்தில் பார்ப்பனர்களின் ஆதிக்கத்தினாக அதை நிலைநிறுத்துவதற்காக ஆங்கில அரசிலே அவர்கள் பங்கு பெறுவதற்காக அதிகாரிகளை பங்கு பெறுவதற்காகத்தான் அந்த கட்சி உருவாக்கப்படுகிறது. அப்படி காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடுகள் 1885க்கு பிறகு உருவான அந்த மாநாடுகளிலே ஒரு பயணத்தை குறித்து குறிப்பிடுகிறார் தோழர் எஸ்விஆர் எழுதுறாங்க. அதுல சென்னையிலிருந்து பார்ப்பனர்கள் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு போகிறார்கள். அந்த காங்கிரசினுடைய பிரதிநிதிகள் போகக்கூடிய அந்த கப்பல்ல பார்ப்பன காங்கிரஸ் பிரதிநிதிகளுக்கு மட்டும் அந்த கப்பல் ஒரே ஒரு தளம் வந்து வெறும் பார்ப்பனர்கள் மட்டும் இருப்பதற்கான தளம். அந்த தளத்திலே பார்ப்பனர் அல்லாதோர் அங்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். பார்ப்பனர்கள் அனைத்து கப்பலில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் உணவு உண்ண இடத்திலே பார்ப்பனர்களுக்கு உணவு பரிமாறப்படாது. கப்பல்ல பார்ப்பனர்களுக்கு தனியாகத்தான் உணவு பரிமாறப்படும். அதற்கு அடுத்தபடியாக பார்ப்பனர்களுக்கு என்று சமையல்காரர் தனி, மற்றவர்களுக்கு தனி. இதுல சில பார்ப்பனர்கள் உணவை பார்ப்பனர்கள் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய இடத்துல கூட வச்சு சாப்பிட மாட்டாங்களாமா, அவர்கள் அறையில் எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு சாப்பிடுவார்கள். அடுத்தவர் பார்த்து விடக்கூடாது. இதுல ஒரு பார்ப்பனர், மயிலாப்பூர்லேருந்து போன ஒரு பார்ப்பனர் என்று நினைக்கின்றேன், அவர் இங்க போய் சாப்பிட்டாலே நம்மளுக்கு தீட்டு என்று சொல்லி வீட்டிலே காபி டிகாஷனை போட்டு எடுத்துக்கொண்டு சென்றார். அந்த கப்பலில் பயணம் செய்த 3-4 நாட்களில் ஒருவேளை உணவை கூட அவர் எடுக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு தீண்டாமை சமூகத்திலே தான் அன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இது கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில். பாம்பே காங்கிரஸ் மாநாட்டில் என்ன நடக்குதுன்னா, இந்த காங்கிரசினுடைய அந்த மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் அங்கலாய்க்கிறார். என்னன்னா, தென்னிந்தியாவிலிருந்து வரக்கூடிய பார்ப்பனர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தனி வீடுன்னு கேட்கிறாங்க. ஏன் தனி வீடு? தனி வீடு மட்டும் சாதாரண விஷயம் இல்லை, வெறும் சாதாரணமா தனி வீடு கொடுக்கறதல்ல, தனி வீடு கிணற்றோடு வேண்டும். ஏன் கிணத்து தண்ணி? பைப்பு தண்ணி வந்து எவனா கைப்பட்டு இருக்கும், தீண்டாகி போயிடும். கிணத்து தண்ணி நேரம் நீயே மொண்டு ஊத்திக்கலாம், மேல தண்ணி தீட்டாகாது. ஆக ஒவ்வொரு பிரதிநிதிக்கும் ஒவ்வொரு வீடும் கிணறையும் ஏற்பாடு செய்வதற்குள் நாங்கள் எங்கே போவது? ஒட்டுமொத்த பாம்பேல கூட வீட்டை காலி பண்ணி தரணுமான்னு அங்கலாய்க்கிறாங்க. இதுதாங்க நிலைமை. இந்த பார்ப்பனர்களிடம் வந்து கடப்பாறை வாங்கி கொண்டு திராவிடத்தை இடிப்பதற்கு ஒரு ஆள் கோமாளி வந்திருக்கிறார்கள். யாரா நீ? யார் நீ? அப்ப பார்ப்பனர்களுடைய இந்த ஆதிக்க அரசியல் நிலை பெறுகிறது. இப்ப பாரதிய குறித்து நான் விமர்சனத்துக்குள்ள போல, ஆனா பாரதியின் அரசியல் என்னன்னு சொல்ல வேண்டி இருக்கிறது. பாரதி ஒரு கவிஞன், தமிழ் மொழி புலமை படைத்த கவிஞர், மாற்றுக்கருத்து இல்லை. அவர் ஒரு இந்திய விடுதலை இயக்கத்தோடு சுதேசி இயக்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டார். அன்றைக்கு இந்திய சுதேசி இயக்கம் விடுதலை இயக்கத்தில் யார் இருந்தார்கள்? இந்தியாவில் விடுதலை போராட்டம், வெள்ளையருக்கு எதிரான விடுதலை போராட்டத்தை நடத்தினவங்க பழங்குடிகள் தான். பழங்குடிகள் தான் இந்தியாவில் விடுதலை போராட்டத்தை நடத்தினாங்க. நாகாலாந்தில் இருந்த பழங்குடிகள், அசாமில் இருந்த பழங்குடிகள், மணிப்பூரி பழங்குடிகள், சத்தீஸ்கரினுடைய பழங்குடிகள் என்று தமிழ்நாட்டிலே இங்கே
குற்றப்பரம்பரை சட்டத்திலே வரையறுக்கப்பட்டவர்கள் எல்லாம் அன்றைய பழங்குடிகள். இவர்கள் தான் சண்டை போட்டார்கள். இவர்கள் தான் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக சண்டை போட்டார்கள், ராணுவத்திற்கு எதிராக சண்டை போட்டார்கள் நீண்ட காலமாக. பிர்சா முண்டா யாரு? பிர்சா முண்டா இறுதியாக வந்தவர். அந்த சண்டை, அந்த பழங்குடி சண்டை அன்னைக்கு ஆரம்பிச்சது 1740 50கள் ஆரம்பிச்சது, இன்றைக்கு வரை நடந்து கொண்டிருக்கிறது தோழர்களே. பழங்குடிகளுடைய சண்டை, தங்கள் நிலத்தை, மலையை, வளத்தை காத்துக் கொள்வதற்காக சண்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பழங்குடி சண்டை இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. பழங்குடிகள் சமவெளி பிரதேசத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். சமவெளி பிரதேசம் என்பது வேறு, மலை பிரதேசம் பழங்குடிகள் என்பவர்கள் வேறு. அவர்கள் வேறு. அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் தான் சண்டை போட்டார்கள் வெள்ளையர்களுக்கு எதிராக. எந்த இடத்திலும் பார்ப்பனர்கள் அந்த விடுதலை போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளல. பார்ப்பனர்கள் எப்ப ஆங்கிலேயரோடு முரண்படுகிறார்கள் என்றால், இந்த இனாம் நிலம் இருக்குதே, இந்த இனாம் நிலத்துல வரி வாங்காமல் இருந்த இடத்தில் அதை மறுத்து அனைத்தையும் வரி வாங்க வேண்டும் என்கின்ற முடிவுகள் வருகிறது. ஒரு சில விளக்குகளை தவிர பெரும்பாலான இடங்கள் வரியை வாங்கு, பயன்படாம வச்சிருந்த இடத்துல வரியை போட ஆரம்பி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய பிரிவிலேஜ் போகுது, முக்கியத்துவம் போகுது பார்ப்பனர்களுக்கு. இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் முக்கியத்துவம் போகிறதோ என்கின்ற பிரச்சனை வரும் பொழுது பிறருக்கும் பிரதிநிதித்துவம் வர வேண்டும் என்கின்ற குரல் எழ ஆரம்பிக்கிறது ஆங்கிலேய அரசுக்குள். பிற ஜாதிக்காரனுக்கும் இடத்த கொடு வேலையில அப்படின்னு ஒரு பிரதிநிதித்துவத்தை பற்றி பேச ஆரம்பித்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது இவள் ஆரிய ஆதிக்கத்திற்கு நெருக்கடி வருகிறதாக உணர்றாங்க. அப்பதான் அவர்கள் வெள்ளையர்களுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறார்கள். அப்ப பேசும் பொழுது அந்நியர் நம்மை ஆக்கிரமிச்சிட்டான் அப்படிங்கிற இடத்துல இருந்து மட்டும் பேசல, அந்நியரின் வருகையால் சனாதனத்திற்கு பிரச்சனை என்றுதான் போராட ஆரம்பிக்கிறார்கள். அவனுடைய ஆதிக்கத்திற்கு பிரச்சனை என்றுதான் போராட ஆரம்பிக்கிறார்கள். ஆரியர்களுடைய அல்லது பார்ப்பனர்களுடைய கோட்பாடையும் அல்லது அவங்களுடைய பிராக்டிஸ், அவங்களுடைய ஸ்மிருதிகள், மனுஸ்மிருதி போன்ற பல ஸ்மிருதிகள் இருக்குது. அதைத்தான் பிரிட்டிஷ் கோட் ஆஃப் லாவா அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி உருவாக்குற சமயத்துல இந்த முரண்பாடுகள் என்பது சாமானிய மக்களையும் உள்ளெடுக்க ஆரம்பிச்சனால் தனக்கான இடம் இல்லாமல் போய்விடும் என்கிற காரணத்தினால சண்டை நடக்க ஆரம்பிக்குது பார்ப்பனர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும். இந்த சமயத்தில் பார்ப்பன ஆதிக்கத்தை கண்டு அதற்கு எதிரான சண்டை பிற சமூக மக்களிடத்தில் வர ஆரம்பிக்குது. என்னால எல்லா இடத்துலயும் பாப்பானை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த சண்டை ஒரு இடத்துல தீவிரம் அடைந்து மைசூர் சமஸ்தானத்துல பெரும் கலகமாக வெடித்து மைசூர் அரசு என்ன பண்றாருன்னா இடஒதுக்கீடு கொடுக்கிறார். இப்ப உனக்கு இவ்வளவு இடம், மற்ற சாதிகளுக்கு இவ்வளவு இடம், அப்படி ஆரம்பிக்கிறது. இப்படி பார்ப்பனர் இல்லாத சண்டை ஆரம்பிக்கிறது. அந்த காலத்தில் பெரியார் பிறந்திருக்கிறார். பெரியார் பிறந்த காலத்திற்கு முன்பாகவே இந்த சண்டை ஆரம்பிக்கிறது. அதான் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் திராவிட மகாசன சபை என்று பேசுகிறார். ஏன் திராவிட மகாஜன சபை என்று வருகிறது? ஏன் வருகிறது? ஏன்னா இவன் ஆரிய சமாஜ்னு வச்சிருக்கிறான். நீ ஆரிய சமாஜ் வச்சிருந்தா அப்ப திராவிட மகாசபை வராம என்ன பண்ணும்? ஆரிய சமாஜ், பிரம்ம சமாஜ் என்று ஆரிய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான அமைப்புகள் வருகின்றன. பெசன்ட் அம்மையார் இருக்கிறாங்க. பெசன்ட் அம்மையார் எல்லாம் என்ன சொல்ற, அரவிந்தர், இவங்க என்ன சொல்றாங்க? பார்ப்பன மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு முயற்சியை முன்னெடுக்கிற அந்த அடிப்படையில் இருந்துதான் வெள்ளையர்கள் எதிர்க்கிறார்கள். வெள்ளையரை எதிர்க்கிறது எந்த புள்ளியில் இருந்தது? அதாவது ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு தேசிய விடுதலை போராட்டம் என்பது வலதுசாரியாகவும் இருக்கும், இடதுசாரியாகவும் இருக்கும். அது முற்போக்கானதாகவும் இருக்கும், பிற்போக்கானதாகவும் இருக்கும். ஒரு தேசிய விடுதலை கோரிக்கை என்பது எப்ப ஜனநாயக கோரிக்கைன்னு பார்ப்போம்னா அதுல சுரண்டப்படுறவன் நின்று சண்டை போட்டான்னா அது ஜனநாயக கோரிக்கை. ஆதிக்கத்திலிருந்து ஆதிக்கத்தை இழந்தவன் சண்டை போட்டால் அது வலதுசாரி கோரிக்கை. இன்னைக்கு தமிழ் தேசிய சண்டை என்பதை வலதுசாரியா இடதுசாரியா எப்படி பார்க்க வேண்டி இருக்குன்னா, இந்த தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்கள், உரிமை இழந்த மக்கள், பாதிக்கப்படுகின்ற மக்கள், அவர்கள் சண்டை நடத்துவது இடதுசாரி தமிழ் தேசியம். அவங்களுக்கு ஜாதி தேவையில்லை, ஏழை பணக்காரன் வேறுபாடு தேவையில்லை, ஆண் பெண் வேறுபாடு தேவையில்லை. எல்லாருக்குமான கல்வி, எல்லாருக்குமான கூலி, எல்லாருக்குமான வாழ்க்கை, வாழ்வாதார உத்தரவாதம் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து நடத்துவது முற்போக்கு இடதுசாரி தமிழ் தேசியம். சாதி வேண்டும், பெண்ணடிமைத்தனம் வேண்டும்,
சாதி மாறி திருமணம் செய்யக்கூடாது, இடஒதுக்கீடு தேவையில்லை என்றெல்லாம் பேசக்கூடியது வலதுசாரி தமிழ் தேசியம். அதுவும் வருவான், இவனும் வருவான், ரெண்டு பேரும் இருப்பார்கள். காங்கிரஸ் கட்சியில் இருந்தது அன்றைக்கு வலதுசாரி தேசிய தன்மை. அந்த வலதுசாரி தேசிய தன்மையிலே மையப்படுத்தப்பட்டது எதனால்? பார்ப்பனர் உரிமை மையப்படுத்தப்பட்டது, பார்ப்பனர்களுடைய அதிகார நிலை மையப்படுத்தப்பட்டுச்சு. அதுல இருந்து வரக்கூடிய தலைவர்கள் தான் கோகலே போன்றவர்கள், பட்டேல் போன்றவர்கள். கோகலேல ஆரம்பிச்சு பட்டேல் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம் காங்கிரஸ்குள்ளார வலதுசாரி தன்மையில. கோகலேவாக இருந்தாலும் சரி, திலகராக இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேரும் யாரு? பார்ப்பனிய மேலாதிக்க சார்பில் நின்று பேசுகிறவர்கள் வெள்ளையர்களுக்கு எதிராக. அவர் அயோத்திதாசரை போன்று ஏழை சாமானிய மக்களினுடைய கோரிக்கையிலிருந்து வெள்ளையர்களை எதிர்கொண்டவர்கள் அல்ல. அங்கிருந்து இல்ல, வேறு வேறு தளங்கள் இருக்கிறது. இந்த தளம் எந்த தளம்னா, பாரதியார் வந்த தளம் எதுனா, அந்த சுதேசி இயக்கத்தில் கோபாலகிருஷ்ண கோகலேவோ அல்லது திலகரோ பேசுகின்ற அது இந்து சனாதன அரசியலின் கீழாக இருந்து வெள்ளையனை எதிர்க்கக்கூடிய குரல், அது இந்துத்துவமாக மாறுகின்றது பிற்காலத்தில். அது தொடக்க கால இந்துத்துவம், அது பார்ப்பனியம். அந்த அரசியலோடு இணைத்துக் கொண்டவர் தான் பாரதி. அது ஏகாதிபத்திய எதிர்ப்பு இருக்கான இருக்கும், எப்படி இல்லாம போகும்? வெள்ளையர் எதிர்க்க குரல் அதில் இருக்கும், இல்லாமல் போகாது. இங்கே ஒரு போலியான ஒற்றுமை தேவைப்படுகிறது. இன்றைக்கு மோடி ஜாதி வேணும்னு சொல்றாரா? RSS காரன் சொல்றாரா? இன்னைக்கு RSS தலைவர் என்ன சொல்றாரு? நம்ம ஜாதி தான் நமக்கு நெருக்கடின்னு பேசுறாரு. இது என்னது? போலியான ஒற்றுமை. எதற்காக? பார்ப்பன மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்ட ஜாதி ஒற்றுமை வேண்டும் என்று கேட்கிறார்கள். நாம் பார்ப்பன மேலாதிக்கம் ஒளிந்த ஜாதி ஒழிப்பை நாம் கேட்கின்றோம். ரெண்டு வேற வேற, ரெண்டு வேற வேற. ஆனா பார்த்தா ஒரு மாதிரி தெரியும். இப்ப ஒரு பழங்குடியிலிருந்து ஒருத்தர் ஜனாதிபதி ஆக்கிட்டாரு அப்படின்னா, மோடி பழங்குடிக்கு சாதகமான நபரா? அந்த அரசியல் என்ன? பழங்குடியிலிருந்து ஒருத்தர் ஜனாதிபதியா உட்கார வச்சுட்டு மொத்த பழங்குடி ஒழிச்சு கட்டுறதுக்கான ஒரு வழிமுறை. அன்றைக்கு பாரதியினுடைய தேர்ந்தெடுத்த அரசியல் என்பது சுதேசி அரசியல். அந்த சுதேசி அரசியலுடைய மையம் என்ன? அதுதாங்க விவாத புள்ளி. அந்த சுதேசி அரசியல் வெள்ளையர்களை எப்படி வரையறுக்கிறது? சுரண்டுபவர்களாக, ஏகாதிபத்தியவாதிகளாக வரையறுக்கிறது. அது சரி. ஆனா அதை எதிர்த்து யாருடைய தலைமை மேலே வர வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்றால், அது சுதேசி எதை அந்த இடத்தை நிரப்புது, வெள்ளைக்காரன் இடத்தை எது நிரப்ப போகுதுன்னு சொல்றானோ அந்த புள்ளி தான் நம்ம பார்க்கணும். அந்த புள்ளி சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட புள்ளி. அதான் திலகர் என்ன பண்றாரு? வெள்ளையர்களுக்கு எதிராக இந்து மத உணர்வை தூண்டுகிறார். வெள்ளையருக்கு எதிராக இந்து மத உணர்வு. இதுல அடுத்த கட்ட ஒரு இடத்துலதான் காந்தி வருகிறார். காந்தி இந்து மதத்தை சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவர். ஆனா இந்து முஸ்லிம் ஒற்றுமை கேட்கின்றார். சாதிக்குள் சமரசம் வேண்டும் என்கின்றார். என்ன வகையான சமரசம்? ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு அமைதியாக வாழ்கின்ற சமரசம். இதெல்லாம் ஒரு வழிமுறை. இது இப்படியான ஒரு போக்கு போகிறது. இது நடக்கும் பொழுது இந்த சமரசமும் வேண்டாம் என்று ஒரு தீவிரவாத இந்துத்துவ நிலைப்பாடு கொண்ட சக்தியாகத்தான் இந்து மகா சபையும் RSS உருவாகிறது 1924. ஆக இந்த இந்துத்துவத்தினுடைய வளர்ச்சி என்பது கோரிக்கை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்து தேசம் அகண்ட பாரதம் என்கின்ற கோரிக்கை பின்னால் வருது. ஏன்னா அப்ப தனி நாடு கோரிக்கை இந்திய அளவில் கிடையாது, காங்கிரஸ் கட்சிகள் கிடையாது. என்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் சுயராஜ்ய கோரிக்கை உயர்கிறதோ, அந்த சுயராஜ்யம் பெற்ற இந்தியா என்பது இந்து நாடாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை சேர்க்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதான் தமிழ் தேசியம் என்பது ஜாதி ஒழிந்த தமிழ் தேசியமா, ஜாதி வேண்டும் என்கின்ற தமிழ் தேசியமா? நாம் ஜாதி ஒழிந்தால்தான் தமிழ் தேசியம் உருவாகும். அப்படிப்பட்ட தமிழ் தேசியம் தான் உண்மையான தமிழ் தேசியம் என்று பேசுகிறோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஜாதியின் வழியாகத்தான் தமிழ் தேசியத்தை அடைய முடியும் சொல்றான். ரெண்டுக்குமான வித்தியாசம் தான் அது. இப்ப பாரதியினுடைய பயணத்தினுடைய அந்த அரசியல் கோட்பாடுகள் எங்கே சேர்கிறது என்றால் இந்த புள்ளியில் தான் டிராவல் ஆகுது. இதுதான் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இந்த இடத்தில் தான் பார்ப்பனர் ஆதிக்கத்துக்கு எதிரான கழகங்கள் இந்தியா முழுவதும் இருக்கின்றன. அது கூர்மை பெற்ற அரசியல் வடிவமாக அயோத்திதாசரில் ஆரம்பித்து பார்ப்பனரது அறிக்கையாக நீதி கட்சியாக மாறுகிறது. அது பெரியாரினுடைய காலத்தில் சுயமரியாதை இயக்கமாக மாறுகிறது. பெரியார் காலத்தில் சுயமரியாதை. நீங்க இந்த
பெரியாரை விமர்சிக்கக்கூடிய இந்த போலி தமிழ் தேசியம் சீமானோ அல்லது மற்ற கும்பலோ திராவிடர் கழகம் தான் பேசிட்டு இருப்போம். ஏன் திராவிட பேர் வச்சா, ஏன் திராவிட பேர்? அவர் திராவிட பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பேர் வச்சாரு? சுயமரியாதை இயக்கம் வச்சாரு. சுயமரியாதை இயக்கம், மரியாதையை, சுயமரியாதை, ஒருவனுடைய மரியாதையை முன்னிறுத்துகின்ற ஒரு கொள்கையை முன்வைத்த இயக்கம் அதுதான் வச்சாரு. அப்ப சுயமரியாதை இயக்கம் தான். அதுதான் எஸ்விஆர் ஒரு கட்டுரையில அழகா எழுதியிருப்பார். எல்லாருமே சுயராஜ்யம் கேட்டான். யார்? காங்கிரஸ் கட்சிக்காரன் சுயராஜ்யம் கேட்டான். இவர் சுயமரியாதையை கேட்டார். சுயமரியாதை இல்லாத சுயராஜ்யம் எதுக்கு? இன்றைக்கு சுயராஜ்யம் இருக்கிறது, ஆனால் சுயமரியாதை இல்லை. இந்தியா என்கின்ற கட்டமைப்பு சுயராஜ்யம் கொண்ட கட்டமைப்பு, ஆனால் அந்த சுயராஜ்யத்திற்குள் சுயமரியாதை இல்லை. ஏனால் சுயமரியாதை என்ற ஒன்றுக்காக போராடிய தலைவர்கள் அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியார் 2 பேர் தான். 2 பேர். இந்த 2 பேருக்கு எதிராகத்தான் காங்கிரஸ் கட்சியும் இந்து மகா சபையும் RSSம் அன்றிலிருந்து இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கிறது. வேற ஒன்றுமே கிடையாது. இதுதான் வரலாறு. சுயமரியாதையை மையப்படுத்தினார்கள். நீதி கட்சியை வைத்துக் கொண்டு இவர்கள் பேசுவார். நீதி கட்சிக்கு ஒரு எல்லை இருக்கிறது. நீதி கட்சிக்கு நீண்ட கால இலக்கு அல்ல. அதிகாரத்தில் பார்ப்பனர் ஆதிக்கத்தை கேள்வி எழுப்ப வேண்டும், தகர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கில வேலை செய்தார்கள் அவர்கள். அவங்க அந்த அளவுதான். அவங்க சமூக சீர்திருத்தத்தை நோக்கி நகரவில்லை. அரசியல் அதிகார பகிர்வுல பேசினாங்க. அவங்க அரசியல் அதிகார பகிர்வு வேண்டும் என்றால் அனைத்து மக்களுக்கும் ஒரு பிரதிநிதித்துவத்தை கொண்டு வர வேண்டும் என்று பேசினார்கள். அப்படிதான் பேசினாங்க. அப்படிதான் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தாங்க. 44% பிற்படுத்த, அதாவது இந்துக்கள் இருக்கக்கூடிய பிற சாதிகளுக்கு, பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு 8%. இல்லையா தோழர்? 8% தானே நீதி கட்சியில. 8%. கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு 16%. இல்ல இங்க நீதி கட்சியில் பார்ப்பனர்களுக்கு 16% கொடுத்தாங்க. பார்ப்பனர்களுக்கு 16% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. என்ன சண்டையாச்சு? இந்த பார்ப்பன கடப்பாறை தூக்குற ஆளுக்கு சொல்லுவோம், தம்பி பார்ப்பனர்களுக்கு 16% இடம் கொடுத்தப்ப அவனுக்கு என்ன பிரச்சனை? அவன் 3% தான் இருந்தான். 16% இட ஒதுக்கீடு கொடுத்தாங்க. அவன் என்ன கேட்டான்னா, எனக்கு 16% பத்தாது, 100% கேட்டான். இதுதான் சண்டை. நீ கொடுக்குறியா 100%? நிலம் இல்லை. எங்க ஆரம்பிச்சது இந்த இடம்? என்னைக்கு நிலம் என்பதற்கு பட்டா தேவைங்கிற இடம் எங்கிருந்து வந்துச்சு? வெள்ளக்காரன் காலத்துல வந்தது. அன்னைக்கு இந்த நிலம் இவனுக்குத்தான் சொந்தம், இந்த நிலத்திலே இவன் தான் உரிமையாளன் சொல்லி எழுதுகின்ற உரிமை யாருக்கு இருந்திருக்கிறது? பார்ப்பனுக்கு இருந்தது. இன்னைக்கு நம்ம நிலம் எல்லாம் வீடு அடிக்கிறானே, எங்க இதனுடைய மூலம் நின்றுச்சு? 100 ஆண்டுக்கு முன்னாடி யார் கையில் இருந்தது? அவன் கையில் இருந்தது. அவன் தான் ரெவென்யூ ஆபீசரு, அவன் தான் அதிகாரி, அவன் தான் ஜட்ஜு, அவன் தான் வக்கீலு, அவன் தான் போலீஸ். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புக்குள்ளார அவன் உட்கார்ந்து இருக்கிறான். என்ன காரணம்னால அவனுக்கு ஒரே ஒரு தகுதி. என்ன தகுதி? ஆங்கிலம் என்கின்ற தகுதி. ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டான். ஆங்கிலம் என்கின்ற தகுதி. அதுதான் பெரியார் சொல்றாரு. பெரியாருடைய பேச்சு வழக்கு என்னன்னு புரிஞ்சுக்கணுங்க. இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம பேசுற மாதிரி பேச்சு தமிழ் அல்ல. இன்னைக்கு நம்மளுக்கு இருக்க மாதிரியான ஆடியன்ஸ் பெரியார் காலத்தில் இல்லை. இன்னைக்கு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே 100% பேருமே டிகிரி படிச்சவங்க, பட்டதாரிகள், எழுத படிக்க தெரிஞ்சவங்க, சிந்திக்க தெரிஞ்சவங்க, வாசிக்க தெரிஞ்சவங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்பு யார் அவர்? யாரிடம் பேசினார்? அந்த மக்களிடத்துல, அவர்களிடத்துல எந்த மொழியில பேசினா அவனை யோசிக்க வைக்க முடியுமோ அந்த மொழியில அவரிடத்துல பேசினார். அவர் ஒரு அரங்குல தனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நபரிடத்துல, ஒரு கூட்டத்தாரிடம் பேசுகின்ற பேச்சை 100 ஆண்டுகள் கழித்து கொண்டு ஆய்வு செய்கிறான்னா அவன ஒரு ஆய்வாளர். அவன் ஓ ஆடியன்ஸ் யாரு, அவன் ஆடியன்ஸ் யாரு? அறிவில்லை, அறிவில்லை. அவர் யார்கிட்ட பேசுறார்? அவர் உரிமையை எடுத்துக்கொண்டு நீ இப்படி பண்ணாதையான்னு திட்டுறார். அவனை என்ன பண்றாரு? அவனுடைய சுயமரியாதை உணர்வை நீ வளர்த்துக்கொள் என்று அவரிடத்துல பேசுகிறார். அப்படிதான் அவர் அந்த மொழியை, அவர் அதை மொழியை பத்தி மட்டுமல்ல எல்லாத்த பத்தியும் பேசும் பொழுது ஒரு எதிர்மறை வார்த்தைகளோடு அதை அர்த்தப்படுத்துகிறார். ஒன்றை நேர்முறையாகவும் பேசலாம், எதிர்மறையாகவும் பேசலாம்.
அவர் மொழியை இழிவு செய்ய வேண்டும் என்று பேசினா பல கட்டுரை எழுதி போயிருக்கலாம். அப்படி மொழி இழிவு செய்து எழுதின கட்டுரை எத்தனை இருக்கு? அப்படிதான் கட்டுரை வச்சிருக்கிறியா? ஆய்வு இதை வச்சிருக்கிறியா? இப்ப சங்கராச்சாரி இந்த பார்ப்பன கடப்பார கும்பல் இருக்கு இல்லையா, இந்த பார்ப்பன கடப்பார கும்பல் தமிழை நீச மொழி என்று சொன்னது. அதற்கென்று ஒரு வரலாறு வைக்கிறான், காரண காரியத்தை வைக்கிறான், வேத விளக்கத்தை வைக்கிறான். பெரியார் காட்டுமிராண்டி என்று சாதாரணமாக நீ சரியா முறையா இல்லாம இருக்கிறேன் என்று சொல்ல எல்லாத்தையுமே அதை காட்டுமிராண்டி பேசிட்டு போறார். கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி பேசுறார். என்ன என்றால் முறையாக அறிவியல் ரீதியாக சிந்திக்காமல் போறேன்னு பேசுறார் அவர். தமிழ் மொழியை குறித்தான ஆய்வு, தமிழ் மொழிக்குள் இருந்த சிந்தனை மரபு ஆய்வு எப்ப வருது? தமிழ் மெய்யியல் மரபு இருந்துன்னு எப்ப வருது? பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிதானே தெரிஞ்சது. தமிழ்நாட்டை பற்றி தமிழ் மொழியினுடைய தமிழர்களுடைய பண்பாட்டியல் ஆய்வு ஐயா தோப்பா, தமிழ் மொழி தமிழனுடைய தொல்லியலை பற்றி ஆய்வு 100 வருஷத்துக்குள்ள தானே வருகிறது. என்றைக்கு கீழடி வருது? என்றைக்கு கீழடியினுடைய ஆய்வுகள் வெளி வருது? இன்னும் ஆதிச்சநல்லூர் வரல. இன்றைக்கு உனக்கு இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் வைத்துக் கொண்டு பெரியாரை பேச முடியாது. பெரியாரின் காலத்தில் பெரியார் எதிர்கொண்ட சிக்கலுக்கு பெரியார் எப்படி தீர்வு கண்டுபிடிச்சாரோ அந்த இடத்துல தான் பேசணும். பெரியார் தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்காக பேசினார், உன்னை இழிவுபடுத்துவதற்காக பேசவில்லை. அப்ப இந்த அரசியல் பெரியாரினுடைய காலத்தை நான் சொல்லுகின்றேன். அன்றைக்கு பார்ப்பனல் எல்லா இடங்களும் ஆக்கிரமிச்சிருந்த இடத்துல நீ மேலவான்று பேசுகிறார். இப்ப நான் நல்லா ஓவியம் வரைவேன், என் நண்பன் ஒருத்தன் தான் நல்லா ஃபுட்பால் விளையாடுவான். அவங்க அப்பாவும் என் அப்பா என்ன சொன்னாங்க, என் அப்பா என்ன சொன்னாங்க, நீ டிராயிங் போட்டு என்ன தயார போற? ஃப்ரெண்டு அப்பா என்ன சொன்னாரு, இனிமேல் ஃபுட்பால் வேணா காலை உடச்சிட்டேன்னு பேசினாரு. ஃபுட்பாலை விட்டுட்டா படிக்க போகணும்னு சொல்லிட்டேன். நானும் படிக்க வந்துட்டேன். 2 பேர். நான் இப்போ டிராயிங் போகிறதுல அவன் ஃபுட்பால் பார்த்ததும் கிடையாது. இதுக்காக எங்கள் அப்பாவை நான் குறை சொல்ல முடியுமா? எப்பா என்ன சொன்னார், குடும்பத்தில் யாருமே ஒரு நல்ல பொறியியல் டிகிரி வாங்கலை, நல்ல படிப்புக்கு வரல, நீயாவது படிச்சு வந்தேன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய தங்கச்சிங்க தம்பிங்க உன்னை பார்த்து நல்ல படிக்க வருவான். நீ ஒரு நல்ல வேலைக்கு போனா அவன் அந்த வேலைக்கு வருவான். அதனால படின்னு சொல்றாரு. என்னுடைய திறமையின் மேல அவர் குறையல்ல, என் திறமையை அவர் இழிவுபடுத்தவில்லை. எனக்கு எது போக்கஸா இருக்குன்னு அவர் பேசினார். என்னோட நண்பனோட அப்பா தான் பேசுறார். அவர் சொல்ல, நாங்க தென்னைமரம் ஏறணும், பனைமரம் ஏறணும், காடு ஆடு மாடு மேய்ச்சி பொழைச்சோம், நீயும் விளையாடு போய் நாளைக்கு உருப்படாம போயிட்டா என்னடா பண்றது? நல்லா படிச்சு டிகிரி வாங்கினா குடும்பத்தில் எல்லாரும் மேல வரணும். அவங்க அப்பா சொன்னாரு, காலை உடைச்சிட்டோன்னு சொன்னாரு. விளையாண்டால் கால் உடைப்பார்களா என்று அதுக்கு கட்டுரை போட முடியும் அவங்க அப்பாக்கு எதிரா? ஏன் மெஸ்ஸி வரவில்லையா? ஏன் ரொனால்டோ வரவில்லையா? ஏன் மைவோ வரலையா? அவர் வரலையா? அப்புறம் உட்காந்து தொண்டை தண்ணி ஒருத்த கத்துனா பைத்தியக்காரனா பாப்பமா இல்லையா? அவங்க காலத்துல என்னையா இருந்தது? அன்னைக்கு ஃபுட்பால் வேண்டாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எங்க ஸ்கூல்ல ஃபுட்பால், எங்க ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லையும் ஒன்னே ஒண்ணுதான், ஒரே ஒரு பால் கொடுத்துருப்பா 100 பேர் விளையாடுவாங்க. எங்களுக்கெல்லாம் நாங்க எந்த டீம், ஏ டீம் பி டீமா இல்ல, எந்த கோல் கிடைச்சாலும் அடிக்கிறது. ஏன்னா பால் கிடைக்கிறதே பெரிய விஷயம். காலுக்கு எந்த பக்கம் அடிக்கணும்லாம் கிடையாது, அப்படிதான் விளையாண்டு. அதுல ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகும்னு ஆசைப்பட்டா அவங்க அப்பா கோவம் வருமா வராதா? மெஸ்ஸி எல்லாம் இன்னைக்கு பார்த்த, கிரிக்கெட்லாம் இன்னைக்கு பாக்குறீங்க, அன்றைக்கு என்ன நிலைமை? அதுல அவர் பேசினார். உடனே அதுல இருந்து 2 வரி ஊறிவிட்டு இப்படி சொல்லிட்டாருன்னு இருக்காங்க. நீங்க இவங்க தமிழுக்கு என்ன பண்ணாங்க எனக்கு ஒன்றும் தெரியல. கெட்ட வார்த்தை பேசின தவிர மேடல் ஏறி வேற எதுவும் பேசல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில பெரியாரை புரிந்து கொள்வதற்கான வழிமுறை இதுதான். பெரியாரை இப்படி புரிந்து கொள்ள, நீ இப்படிதான் புரிஞ்சுக்கணும்லாம் சொல்லலைங்க. இப்ப என்னன்னா, அந்த விடலைத்தன வயசுல, அதாவது இந்த 11 பருவம், டீனேஜ்ல ஒரு பிரச்சனை இருக்கும். அப்பா அம்மா என்ன சொன்னாலும் தப்பா இருக்கும் அந்த பசங்களுக்கு. அப்பா அம்மாவை கேள்வி கேட்கணும், அப்பா சொன்னா மறுத்து பேசணும், அம்மா சொன்னா மறுத்து பேசணும் என்கிற உணர்வு இருக்கும். அது புரியறது கொஞ்ச நாள் ஆகும். அது ஒரு முதிர்ச்சி வருவதற்கு கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் புரியும் ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்னு. அப்பா அம்மாவும் நம்மளுக்கு சரியானதான் சரியான சமயத்தில் சொல்லியிருக்காங்கன்னு புரியும் பொழுது அதே வயசு கொண்ட பையன், நம்ம தப்புன்னு நினைக்கக்கூடிய ஒரு பையன் நம்மளுக்கு வந்திருப்பான். எங்க அப்பா சரியாதான் சொன்னாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிற போது, சரியா நான் எங்க அப்பா தப்புன்னு நினைச்சேன் தெரியுமா, அந்த வயசுல ஒரு பையன் எனக்கு இருக்கும், புள்ள எனக்கு இருக்கும். அது நம்மளை பார்த்து நீ எல்லாமே தப்பா பேசுற அப்படின்னு சொல்லுவோம். நான் எங்க அப்பா கரெக்டாக தானே சொல்லியிருக்காரோ, அப்பா போய் சொன்னாரு கரெக்டாக தான் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறப்ப, உன்னையெல்லாம் அப்பா வச்சு நான் என்ன பண்றேன்னு ஒரு புள்ள எனக்கு பேசிட்டு இருக்கும். இதுதான் சைக்கிள். இது
அந்த மாதிரி விடலைத்தனமான பசங்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதுதான் இங்க சீமானினுடைய அரசியல். அதான் அவரோட அரசியல். அவருக்கு வேற எந்த இலக்கும் கிடையாது. அவர் அந்த மாதிரியான 15-16 வயசு பசங்களை வச்சு பேச வைக்கிறது. அவங்களுக்கு என்ன, எல்லாத்தையுமே வந்து கிண்டல் பண்ணுவது. ஏன்னாலும் அது வரைக்கும் அவங்க அப்பா அடிப்பாரு, உதப்பாரு, சாக்லேட் சாப்பிடக்கூடாது, இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, இங்கே ஓடக்கூடாது, ஒடியாரக்கூடாது, எந்திரிக்கக்கூடாது, எத்தனை கட்டுப்பாடுகள் போட்டுக்கணும். அது மேலே கோவம் இருக்கும் அந்த பையனுக்கு. அதை பயன்படுத்தி கொள்வது. அதை பயன்படுத்தி கொண்டு இந்த சமயத்தில் இந்த 11 பருவத்தில் யாரோ ஒருத்தர் வந்து உங்க அப்பா இருக்கிறதுல கேவலமானவர், கெட்டவர், மோசமானவர்னு ஒருத்தருக்கு ஒரு அந்த டீனேஜில் கூட பையனுக்கு ஒருத்தர் மண்டைக்குள்ள திணிச்சா அவன் சொந்த அப்பா அம்மாவை எப்படி வெறுப்பானோ அது போன்ற அரசியலைத்தான் சீமான் செய்து கொண்டிருக்கிறார். பெரியாரை விலக்கி அதில் சரி தவறுகளை பேசுவது என்பது வேறு, அதை விவாதிப்பது என்பது வேறு. சீமானுக்கு அது இல்லை. சீமான் சிரிக்கிறத பார்த்தாலே அது கூட்டத்தில் உட்காந்து எதனோ பயங்கர செலிப்ரேட் பண்ணி, என்னையா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உனக்கு? நீ ஒரு அறிவு கட்ட மாதிரி நீ அந்த மேடையில் பெரியார் மேடையில் ஏறி பேசியிருக்கிற, நீ தான் பேசியிருக்க. இப்போ அந்த பிள்ளைங்க பேசுதுன்னா சரி பண்ண வேண்டிய பொறுப்பு உனக்கு. ஆனால் இல்லாத மேடை போட்டு அதை அழகு பார்க்குறேன். மேடை போட்டு நம்ம வந்து ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, தமிழ் மக்கள் புத்திசாலிகள். அவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டார்கள், பெரியாரின் வழி சென்றார்கள், லட்சக்கணக்கில் பெரியார் பின்னால் திரண்டார்கள். காரணம், பெரியாரால் அவர்கள் விடுதலை பெற்றார்கள், நேரடியாக அனுபவித்தார். இவங்க மணியரசன் ஐயா மாதிரியோ சீமான் மாதிரியோ மேடையில பேசிட்டு போல. பெரியார் ஒரு இயக்கம், ஒரு இயக்கம். பெரியார் மேடையில் என்ன பேசினாரோ அதை களத்துல நடைமுறையில போராட்ட களத்துல செய்தார். பெரியார் மட்டுமல்ல, பெரியார் கட்சியில இருந்த, திராவிட கழகத்தில் இருந்த ஒவ்வொரு தொண்டனும் அவரவர் ஊரில், அவரவர் தெருவில், அவரவர் குடும்பத்தில் சண்டை போட்டார்கள். ஒவ்வொருவரும் அந்த இடத்துல, அந்த குடும்பத்துல பெண் பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு அந்த பெரியாரிஸ்ட் அந்த குடும்பத்தை சண்டை போட்டிருப்பான். சின்ன வயசுல அந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுக்காதுன்னு பெரியாரிஸ்ட் தான் சண்டை போட்டிருப்பான். அந்த ஊர்ல சாதிக்கு எதிராக ஒரு பெரியாரிஸ்ட் சண்டை போட்டிருப்பான். அந்த ஊர்ல கோயில் நுழைவுக்கு வரணும் ஒரு பெரியாரிஸ்ட் சண்டை போட்டிருப்பான். அந்த ஊர்ல சாதிய ரீதியாக இழிவுபடுத்துறானா அதுக்கு சண்டை போடுவான். ஒவ்வொரு ஊர்ல ஒரு பெரியாரிஸ்டை பற்றின வரலாறு இருக்குது, ஒவ்வொரு ஊர்லயும் இருக்குது. நீடாமங்கலம்னு ஒரு புத்தகம் இருக்குது, ஆய்வு புத்தகம். அதை எடுத்து படிச்சு பாருங்க. நீடாமங்கலத்துல சமபந்தி போஜனத்துல பட்டியல் சமூக மக்கள் சாப்பிட வந்தாங்கிறதுக்காக எப்படி பார்ப்பனர்கள் அடித்தார்கள், அவர்களை துன்புறுத்தினார்கள், பண்ணையார்கள் அடித்தார்கள், அதற்கு எப்படி எதிர்வினை ஆற்றினார்கள் பெரியாரிஸ்டுகள் என்று புத்தகம் இருக்கிறது. ஒவ்வொரு ஊர்லயும் இருக்குதுங்க, ஒவ்வொரு ஊர்லயும் நடந்திருக்குது. இவங்க எல்லாம் பேசுற மாதிரி பெரியாரை வீழ்த்தி விட முடியாது. பெரியார் என்பது ஒரு ஆழ மரத்தை போல விழுதுகளோடு வேறுகளோடு ஊன்றி நிற்கக்கூடிய இடம் அது. ஒவ்வொரு ஊர்ல இருக்குது. ஒவ்வொரு ஊர்ல ஏதாவது ஒரு பெரியாரிஸ்ட் சண்டை போட்டிருக்கான், ஏத்துன்னு இருக்கான், கேள்வி கேட்டிருக்கான். என்ன விஷயம்னா பெரியாரிஸ்டுகள் வேலை செய்வார்கள், போராடுவார்கள். அதுல எல்லாமே பதிவாயிருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே பதிவாயிருக்குன்னு சொல்லியிருக்க முடியாது. என் குடும்பத்தில் இருந்த தாத்தா பெரியாரோடு இருந்தவர், இணைந்து வேலை செய்தவர், 40களிலிருந்து வேலை செய்தவர். அவர் எங்க குடும்பத்தில் எதையும் சொன்னதில்லை அவரை பற்றி. அவரை பற்றி எந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது. அவர் மறைவுக்கு பிறகு, அவர் சமீபத்தில் தான் மறைஞ்சார், 10 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்தார், 92 வயசுல. அவரை பற்றி பல ஊர்களுக்கு செல்லும் பொழுது, கொங்கு மண்டலத்துக்குள்ளாக பல ஊர்களுக்கு செல்லும் பொழுது அவரை பற்றி மற்றவங்க சொல்லிதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மற்றவங்க சொல்லிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், வேற எதுவும் இல்லை. இப்ப அவர் செந்தலை கௌதமன் ஐயா அவர்கள் ஆசிரியர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா செய்தியா போட்டிருக்கும் பொழுது அதுல ஒன்று எழுதியிருக்கிறார். தஞ்சை மண்டலத்தில் ஒன்றிணைந்த தஞ்சை மாவட்டத்திற்குள்ளாக பரப்புரை பயணம் செய்த காலத்தில் ஆசிரியர் வீரமணியை அவர்களை அந்த பரப்புரை இணைத்துக் கொண்டு அந்த பரப்புரை மேற்கொண்ட ஆறுமுகனார் திருமுருகனுடைய தாத்தான் எழுதியிருக்கிறார். அப்படிதான் எனக்கு தெரியும். பெரியாரிஸ்டுகள் இப்படிதான் இருந்திருக்கிறாங்க. எங்களுடைய குடும்பத்திலே ஒரு பகுதியிலே சுயமரியாதை திருமணம் தான் இத்தனை தலைமுறை நடந்திருக்கு. அவர் தான் கொண்டு வந்தார். பார்ப்பனர் அல்லாத முறையில் திருமணம் செய்யக்கூடிய வழிமுறை அவர் தான் கொண்டு வந்தார். தமிழ் பெயர் வைக்க வேண்டும் என்பதை அவர் தான் வலியுறுத்தினார். பாட்டிக்கு பேரே மாத்தினார், அவங்க பேரே மாத்தினார். இதெல்லாம் நடந்திருக்குது. இவங்க வந்து எங்ககிட்ட, அவர் தமிழ் ஆசிரியர், இவங்க வந்து பெரியார் தமிழுக்கு எதிராக இருந்தாங்கன்னா பெரியாரிஸ்ட் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு தெரியுமியா, எங்க தாத்தாவாக இருந்திருக்கிறேன். நீ என்கிட்ட கதை சொல்லாரு. நீ யாரு முதல்ல, நீ யாரு? அது தோழர்களே, நேரம் ஆகிக்கிட்டு இருக்குது. பேச்சை முடிச்சுட்டு தோழர் வன்னியரசு அவர்களோட பேசணும். நான் ஒன்றை சொல்லணும். ஏன்னா இது நம்ம பெரியாருடைய
முக்கியத்துவத்தை பற்றி பேசினேன். அது ஒரு 1920 காலகட்டம் வரைக்கும் என்னால் பேச முடிஞ்சிருக்கு. பின்னணி தான் பேச முடிஞ்சிருக்கு. உண்மையாக சொல்ல பெரியார் இறங்கியதற்கு பிறகு, சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்த பிறகு என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பேச வேண்டும். அன்றைக்கு இந்தியாவிற்குள் இருந்த 3 மிக முக்கியமான முழக்கங்கள்: சுயராஜ்யம், சமதர்மம், சுயமரியாதை. சுயராஜ்யம் காங்கிரஸ்காரர்கள் பேசியது, நாடு விடுதலை ஆக வேண்டும் என்று. நாட்டுக்குள் மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் பேசவில்லை. சமதர்மத்தை குறித்து கம்யூனிஸ்டுகள் பேசினார்கள், சமதர்மம் உருவாக வேண்டும் என்று பேசினார்கள். ஆனால் சுயமரியாதை என்பது ஒரு மனிதனுடைய இழிவை, இந்த மதம், இந்து மதம் அவன் மீது திணித்த இழிவை குறித்து அதை நீக்க வேண்டும் என்று போராடியது சுயமரியாதை. இந்த 3 போக்குகள் முக்கியமான போக்குகள். இந்த 3 போக்குகளுக்கு அப்பால் இதற்கு எதிராக, அந்த 3 போக்குகளுக்கும் எதிராக இருந்ததான் இந்துத்துவ அமைப்பு. சீமான் சொல்லுகிறார், நான் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டை இடைப்பேன் என்று. திராவிட கோட்டை தமிழர்களால் கட்டப்பட்டது. பிராமண கடப்பாறை ஆரியர்களால் உருவாக்கப்பட்டது. ஆரியர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த பிராமணன் என்கிற வார்த்தை, பிராமண கடப்பாறைன்னு பேசுறார். பிராமணன் என்றால் என்ன? பிராமணன் என்றால் ஜாதி அல்ல. ஐயர்னா ஜாதி, ஐயங்காரனா ஜாதி. நீங்க யாருன்னு ஒருத்தன் ஜாதியை பத்தி கேட்டா அவங்க எல்லாரும் ஏதோ அவங்க ஜாதியை சொல்லுவோம். ஆனா ஐயரு ஐயங்கார்கிட்ட போய் நீ என்ன ஜாதின்னு கேட்டா நான் பிராமணன் சொல்லுவான். அது ஜாதி அல்ல. ஐயர் என்றால் அவர் சைவ வழிமுறையில் இருக்கிறவர். ஐயங்கார்னா வைணவ முறை, வடகலையோ தென்கலையில இருக்கிறவர். அவர் வழிபடுகின்ற முறை, அவர் நம்பிக்கை முறை தான் அந்த சொல்லுது, சாதி சொல்லுது. நமக்கெல்லாம் அப்படிதான். நம்ம வேலை சார்ந்தோ, தொழில் சார்ந்தோ, இடம் சார்ந்தோ, ஊர் சார்ந்தோ சாதி என்பது ஏதோ ஒன்று குறிக்கும். ஆனால் பிராமணன் என்பது வர்ணம், சாதி அல்ல. சாதிக்கு மேல வர்ணம் தான் எந்த ஜாதி மேல் எந்த ஜாதி கீழ் என்று நிர்ணயம் செய்வது. வெறும் சாதி அல்ல. வெறும் சாதி ஏற்றத்தாழ்வை நிர்ணயம் செஞ்சிடாது. அந்த ஜாதி எந்த வர்ணத்தை சார்ந்தது என்பதுதான் ஏற்றத்தாழ்வை நிர்ணயிக்கும். அப்ப பார்ப்பனன், இவர் சொல்லக்கூடிய பிராமணன் என்கின்றது பிரம்மாவின் தலையிலிருந்து வந்தவன் என்கின்ற அர்த்தம். அந்த வார்த்தை பிராமணன் என்கின்ற வார்த்தை பிரம்மாவின் தலையிலிருந்து வந்தவன் என்ற அர்த்தம். அப்படி என்றால் சீமான் பிரம்மாவின் எங்கிருந்து வந்தார் என்று பார்த்தால் பிரம்மாவின் காலிலிருந்து வந்தார். அப்ப அவர் பிராமண கடப்பாறை தூக்குறாருன்னா பிராமண கடப்பாறை ஒரு சூத்திரன் தூக்குகிறார். எதற்காக? தமிழனுடைய அரசியல் இடிக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப பிராமணன் என்று சொன்னால் வர்ணத்தை சொன்னோம்னா நம்ம வர்ணத்தை சொல்லணும். நீங்க யாராவது ஒருத்தர் சாதியை பத்தி பேச்சு வந்துச்சுன்னா ஐ எம் பிராமின் சொன்னா தயவுசெய்து ஒரு ஜாதியை சொல்லுவோம், வர்ணத்தை சொல்லாதன்னு சொல்லுங்க. நாம் வர்ணத்தை எதிர்க்கிறோம். பிராமண எதிர்ப்பு என்பது ஒரு வன்ம அரசியல், வெறுப்பு அரசியல் பேசுறான். பிராமண எதிர்ப்பு என்பது வர்ணத்தை பேசுகிறோம். ஏற்றத்தாழ்வை வரையறை செய்யக்கூடிய கோட்பாட்டை பேசுகிறோம், தனி மனிதன் அல்ல. சாதி சாதியை பேசு. ஐ எம் a proud Brahmin சொன்னா மீன்ஸ் வாட்? மீன்ஸ் வாட்? நீ பிரம்மாவின் தலையிலிருந்து பிறந்தவன் பெருமையோட பேசுறனா அந்த பிரம்மாவினுடைய காலிலிருந்து பிறந்தவன் நான் என்று நான் சொல்ல வேண்டும். நீ உன் ஜாதியை சொன்னா நான் என் ஜாதி சொல்லலாம். நீ உன் வர்ணத்தை சொன்னால் நான் என் வர்ணத்தை சொல்லணும். அப்படின்னு என்னது? என் வர்ணம் என்ன? சூத்திரன். சூத்திரன். ஆரியர்கள் மட்டும்தான் 3 அடுக்குகளுக்கு ஏற்றுக்கொண்டவர்கள்: பிராமணன், சத்திரியன், வைசியன். நம்ம ஊர்ல சில பேர் சத்திரியன் சொல்லிக்கிறாங்க, வைசியன். இவர்களை எல்லாம் பிராமணர்களுடைய வேதங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் எல்லாம் சத்திரியர்கள் என்றோ வைசியர்கள் என்றோ வேதத்திலோ ஸ்மிருதியிலோ சுருதியிலோ ஆரண்யங்களிலோ புராணங்கள்ல எங்கேயும் இல்லை. இவங்களா வச்சுக்கிறான் பெருமைக்கு. இவனா பெருமையா வச்சுக்கிறான், வேற ஒண்ணும் இல்லை. அவனுடைய வேத சனாதன கட்டுமானத்தில் தமிழர்களில் எந்த சாதியும் வைசியனும் அல்ல, சத்திரியனும் அல்ல. நம்ம பெருமைக்கு நம்ம வச்சுக்கலாம், அது அல்ல. அவனுடைய வேதப்படி இருபிறப்பாளர்கள். பூணூல் போட்டவன் இருபிறப்பாளர், முப்பூரி நூல் போட்டவன் என்றது இருபிறப்பாளர்கள். இருபிறப்பு அம்மா வயிற்றிலிருந்து பிறக்கிறது ஒரு பிறப்பு. பெண் என்பவள் தீட்டுக்குரியவள். தீட்டுப்பட்டவள் உடலிலிருந்து அது குருதியிலிருந்து வருகிறாய், ஆகவே தீட்டாக பிறக்கிறாய். அதை கழுவி புனிதப்படுத்தி வேதத்தை சொல்லி மந்திரத்தை சொல்லி உன்னை புனிதப்படுத்தி உன்னை புனிதமான இன்னொரு பிறவியாக நான் மாற்றுகிறேன். அந்த மாற்றுகிறேன் என்கின்ற அந்த ப்ராசஸ்ல தான் பூணூல் போடுறான். இதற்கு பிறகுதான் நீ புனிதமானவனாக மாறுகிற. உன் தீட்டை நான் கழித்து விட்டேன்னு அர்த்தம். பூணூல் போட்டால் அம்மாவின் வயிற்றில், பெண்ணின் வயிற்றில் இருந்து, தீட்டுப்பட்ட பெண்ணின் வயிற்றில் இருந்து வந்த அந்த மானுட பிறவியை அந்த தீட்டை கழித்து புனிதமானவனாக
நான் மாற்றி அவனுக்கு அதன் அடையாளமாக பூணூல் மாட்டுகிறேன் என்று அர்த்தம். பூணூல் மாட்டல என்ன அர்த்தம்? அதே தீட்டோட அலைகிறேன்னு அர்த்தம். அதே தீட்டில் அலைகிறேன்னு அர்த்தம். இந்த பூணூல் போடுவது பிராமண பெண்களுக்கு கிடையாது. அந்த உரிமை அவங்களுக்கு கிடையாது. அவர்கள் தீட்டுப்பட்ட, நிரந்தரமாக தீட்டுப்பட்டவர்கள். நான் அந்த கஸ்தூரி போன்ற நடிகர்களாக இருந்து இன்றைக்கு பிஜேபிக்கு பேசணும் கூட சொல்றேன். உங்க சமூகத்துல இந்த முப்புரி நூலை மந்திரம் சொல்லி உன் தீட்டு கழிச்சு உங்களுக்கு பூணூல் போடுவானா? உங்களுக்கு ஏன் பூணூல் அனுமதிக்கிறது இல்லை? ஏன் அனுமதிக்கிறது இல்லை? உங்களை கஸ்தூரி போன்றவர்கள் சொல்ற உங்களை இந்த பெண்களை இழிவுபடுத்துகின்ற இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை நிராகரித்த இவர்கள் மனுஷிகள் என்று சொன்னவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார். நான் ஆனா வெளிப்படையா சவால் விடுறேன். அந்த காலகட்டத்தில் பெண்கள் ஒரு மனிதர்கள், உணர்வுள்ளவர்கள், அவர்கள் சுயமரியாதை மிக்கவர் என்று சொன்ன ஒரு பார்ப்பன தலைவனை சொல்லுங்க. ஒரு பார்ப்பன தலைவன் உங்க சாதியில சொல்லுங்க. சொல்லுங்க. கஸ்தூரங்க ஐயங்கார்ல இருந்து ஆரம்பிப்போம். அங்கிருந்து ஆரம்பிச்சு ராஜாஜியிலிருந்து குள்ளுகப்பட்ட என்று சொல்லுகின்ற ராஜாஜியிலிருந்து உங்கள் சமூகத்தில் பெண்களை சமமாக பாவியுங்கள் என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை பெரியாரினுடைய சமகாலத்தில் சொன்ன ஒரு தலைவன் உங்க சாதியில சொல்லுங்க. அல்லது உங்க சாதியில சொல்லுங்க. பெண்களுக்கும் பூணூல் அணிவிக்கணும் சொல்ல நீங்க சொல்லுங்க பாப்போம். உங்க ஆளுங்க ஒத்துக்கிறாங்களான்னு பாப்போம். ஆண்களுக்கு மட்டும் என்னடா பூணூல் போடுற, எங்களுக்கு போகணும்னு சொல்லு பாப்போம். போட்டுருவாங்களா? இல்லையே. அப்ப இந்த இருவரப்பாளர்கள் என்று சொல்லுவார்கள் ஆரியர்கள் மட்டும்தான் இருவரப்பாளர்கள். அவர்கள் ஆரியர்கள். அவர்களை தவிர மற்றவர்கள் திராவிடர்கள். இவன் நாம் தமிழக்காரன் சொல்ற மாதிரி தெலுங்கர்கள் அல்ல. இந்தியா முழுவதும் திராவிடர்கள் இருக்கிறார்கள். ஆரியர்கள் வருவதற்கு முன்பு இங்கு இருந்தவர்கள் திராவிடர்கள். அதுல மூத்த இனம், மூத்த குடி, வளர்ந்த குடி, நாகரிகம் அடைந்த குடி என்று சொல்லப்படுகின்ற இனமாக, தேசிய இனமாக தமிழினம் இருக்கிறது. அதுதான் முக்கியம். அவ்வளவுதான். தமிழினம் என்கின்ற அந்த இனம் இதுல நாகரிகம் அடைந்து பொருளாதார வளர்ச்சியில், சமுதாய வளர்ச்சியில், அரசியல் வளர்ச்சியில் உயர்வடைந்த ஒரு இனம். திராவிட இனத்தில் வந்தது இது. புரியுங்களா? இதுதான். இவன் என்ன பண்ண தெலுங்கு பேசுறான். அப்புறம் தெலுங்கு தான் முதல்ல வந்ததா? அறிவுல பேசுறதுல கூறு இல்ல. தமிழ்ல இருந்து வந்தது அது. தெலுங்கு மொழி 1700 1800 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது என்றால் அதற்கு முன்பு அவன் என்னவா இருந்தான்? தமிழனாக இருந்தான். அப்ப அதுதான் அடையாளம். அவங்க இந்தியா முழுக்க இருந்தா தமிழன் அதான் அடையாளம். அப்புறம் தெலுங்கு அரசியல் போய் பேசிட்டு இருக்காங்க. சரி, நான் இதை நீட்டிக்க விரும்பல. இதை பேசணும், நீட்டு பேசலாம். இந்த மாதிரியாக பேசுவதற்கு நாம் தமிழ் கட்சியில் எவனும் கிடையாது. இழிவுபடுத்தி என்ன பேசலாம். இழிவுபடுத்தி பேசுறதுக்கு 1000 பேர் இருக்கிறான். நம்ம அதுக்குள்ள போல. சீமானுக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்றேன். நீங்க ஒரு கோடாரி காம்பு. இந்த கோடாரி காம்பு வெட்டுபவனுடைய கையை பாதுகாக்கிறது. நீங்க பிராமண கடப்பாரை எடுத்துட்டு வாங்க, நாங்க திராவிட புல்டோசர் எடுத்து வரோம். பார்ப்போம். நான் பார்ப்போம். எங்களுக்கு மேற்பதினாள் இயக்கம் எங்களுக்கு ஓட்டு வாங்குறத பற்றிலாம் கவலை இல்லை. எங்களுக்கு 5 ஓட்டு உழுகட்டும், 50 ஓட்டு உழுகட்டும், எங்களுக்கு அதை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை, கவலையும் இல்லை. ஆனால் 2026 தேர்தலில் சீமானவர்களை குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கெல்லாம் போட்டி போடுறீங்களோ அத்தனை இடத்திலும் உங்களுக்கு எதிராக மேற்பதினாள் இயக்கம் வேலை செய்யும். துரோகிகளை ஒளி என்று மேதகு பிரபாகரன் சொன்னார். நாங்கள் பிரபாகரன் வழியில் வந்தவர்கள். சீமானு சொல்லிக்கிறேன், உமக்கு எதிராக ஏனென்றால் நீங்கள் பிஜேபியோட பி டீம்லாம் கிடையாது, நீங்கள் தான் பிஜேபி. ஆர்எஸ்எஸ் என்றைக்குமே நேரடியாக எந்த வேலை செஞ்சதில்லை. அவனுக்கு பல பிரிவுகள் இருக்கிறது. அதில் தமிழ் தேசிய பிரிவு தான் நீங்கள். எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் என்பது வைர எதிரி. அதை வேறு இருக்காம நாங்கள் விட மாட்டோம். அப்படி வேறு இருக்கணும்னா ஆர்எஸ்எஸ்ல தமிழ் பிரிவாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை வேறு இருப்பது தேர்தலில் எங்களுக்கு தலையாய பணி. எங்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு சண்டை குறுக்க வந்த அது என்னவோ அதான் நடக்கும். எங்களுக்கு பதவி தேவையில்லை. உங்களை மாதிரி சொகுசு எங்களுக்கு தேவையில்லை.
நாங்கள் மேடை ஏறி வீரவசனம் டயலாக் பேசுகிற ஆளும் கிடையாது. வேலையை முடிச்சு விட்ருவோம். ஏற்கனவே உங்கள் கட்சியில் ஒருத்தங்க கூட டெபாசிட் வாங்க மாட்டேங்கிறான். நான் தம்பி அந்த கட்சியில் தம்பிகள் சொல்லிக்கிறேன், இந்த ஆளை நம்பி போகாதீங்க. இந்த ஆளுக்கு ஜெயிக்கணுங்கிற எந்த நோக்கமும் கிடையாது. அவருக்கு தெளிவாக தெரியும், ஜெயிக்கணும்னா அதுக்கான வேலை திட்டம் வேற, அதை செய்ய மாட்டார். அவருக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, அவர் ஜெயிக்க மாட்டாருங்கிறது அவருக்கு தெரியுங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அவர் யாரையும் ஜெயிக்க விட மாட்டார். உங்கள் கட்சியில் யாரையும் ஜெயிக்கணும், அப்படி ஜெயிக்கிற உயரத்துக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க வெளியே அனுப்புறது தான் அவரோட வேலை. அதுதான் பிசுறு. அவர் வச்சிருக்கிற டைலாக் பிசுறு. அதான் இன்றைக்கு ஏதோ பட்டிமன்றம் போட்டு பேசுனீங்களே, அதில் ஒரு 6 பிசுறு அவர் பார்த்துருப்பார். சரியா? அந்த பிசுறு கொஞ்சம் வளர்ந்து வரும். வளர்ந்து வந்தால் தூக்கி வெளியே போட்டுவார். காளியம்மாள் அவர்களுக்கு என்ன நடந்ததோ அதான் நடக்கும். அப்ப இந்த நபரினுடைய வியாபாரத்துக்கு பலியாயிராதீங்க. நீங்க நல்ல உணர்வோடு, தமிழ் உணர்வோடு வருகிறீர்கள். அப்ப நல்ல தமிழ் உணர்வோடு வந்தா அதற்குரிய வாசிப்பு உங்களுக்கு இருக்கணும். தமிழரசன் அவர்கள் புத்தகம் போட்டுக்கார், தயவுசெய்து படி. பெரியார் படிக்கலாம் பரவாயில்லப்பா, தமிழரசனை படி. புலர் கலியபெரும் மலை படி. பெருஞ்சித்தனார் இருக்கிறார், தமிழ் தேசியத்துக்காக உழைத்து அதை எழுதி குவித்த பெருமகனார், அவருடைய எழுத்துக்களை படி. எல்லாத்தையும் பார்த்து காப்பி அடித்து வாந்தி எடுக்கக்கூடிய சீமானை பார்த்து அதுதான் அரசியல் கற்றுக் கொடுத்தான்னு சொல்லாத. அது தமிழ் தேசியத்துக்கு அவமானம், அது அசிங்கம். சீமான் அவர்களுடைய கட்சியை நம்பி போகிற எந்த தம்பியும் டெபாசிட் வாங்க போகிறதில்ல. கஷ்டப்பட்டு உழைச்சி கட்சியை வளர்த்து அவர் பேரம் பேசி வியாபாரம் பண்ணுறதுக்கு இடத்த கொடுத்துறாதீங்க. அவர் எல்லா கட்சிக்கும் பேரம் பேசுகிறவர். ஜெயலலிதா அம்மையார் வந்த உடனே அவருக்கு போய் முன்னாடி கை கட்டி நின்றுக்கிட்டு அவருக்கு நன்றி ஊர்வலம் நடத்தினார் சீமான். ஜெயலலிதா அம்மையாருக்கு நன்றி நடைபயணம் வேலூர்லேருந்து ஆரம்பித்தார். அந்த அம்மா போதுண்டா அவன் ஜாலரா நிறுத்துன்னு சொல்லி அங்கேயே அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? 2011 தலைவர் திராவிடத்தை வீழ்த்துறேன்னு சொல்லக்கூடிய இந்த பார்ப்பன கடப்பாறையை தூக்கிட்டு வர்றாரு. இந்த டிக்கெட்டு வேலூர்லேருந்து நான் நடைபயணம் ஜெயலலிதா நன்றி தெரிவிக்கிறேன்னு அந்த அம்மா அப்போயே அடக்கி உட்கார வச்சிருச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி நேரம் கை கட்டி போய் பச்சை தமிழ் எடப்பாடி ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லி ஸ்டெர்லைட் போல நடந்தப்ப சொல்லிட்டு வந்துட்டார். ஸ்டாலின் அவர்கள் திமுக எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு எப்பெல்லாம் தனக்கு கேஸ் வருதோ அப்பெல்லாம் போய் திமுக தலைவரை போய் பார்த்துருவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவரு சிறந்த வியாபாரி. அவர் திமுக எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணல இந்த கடந்த 4-5 வருஷத்துல. மே 14 நாங்கள் பெரும் பட்டியலே போடுறோம். எந்த இடத்துலலாம் திமுக அரசு கேள்வி கேட்டால் நாங்கள் பெரும் பட்டியல் போடுறோம். அந்த பட்டியலில் 0.25% அல்ல 10% கூட திமுக அரசை கேள்வி கேட்டு சீமான் போராடினது கிடையாது. எல்லா இடத்துலையும் போய் நேராக பேரம் பேசுறது மட்டும்தான் வேலை. இப்போ விஜய்க்கு எதிராக பேசுறது, ஏதோ விஜயை இவர் எதிர்க்க நினைச்சிடாதீங்க. அவர் திமுக விஜயை எதிர்க்குது, விஜய் திமுக எதிர்க்கிறன்னு உடனே இவர் திமுகவோட சேர்ந்து நின்று விஜய் எதிர்க்கிறார். வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு போய் பேரம் பேச போயிருக்காரு. என்ன பேசினார் என்ன வாங்கினார் நம்மளுக்கு தெரியாது, அது தனி கதை. ஆனால் அந்த நபர் நம்பிக்கைக்குரிய நபர் அல்ல. 16 வருஷமா பார்த்துருக்குறோம். 16 வருஷமா மக்களோட உணர்வை வைத்துக்கொண்டு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு வியாபாரி. அந்த வியாபாரியை முதல்ல இந்த அரசியல் களத்துல அப்புறப்படுத்தணும். ஏன்னா அவர் தமிழ் தேசியம் என்னன்னு தெரியாது. இது வரைக்கும் தமிழ் தேசியம் என்னன்னு பேசுனதே கிடையாது. தமிழ் தேசியமும் தெரியாது, திராவிடமும் தெரியாது, மார்க்சியமும் தெரியாது. எல்லாம் அந்த கோனா நோட்ஸ் இருக்க மாதிரி தலைவர்களின் பொன்மொழிகள்னு ஒரு 4 புக்கம் வாங்கி வச்சுக்குவார். அதை படித்து மனப்பாடம் பண்ணி மனப்பாட பகுதியில் ஒப்பிக்கிறதெல்லாம் நம்பி போய் ஏமாந்துறாதீங்க, அது பண்ணிடாதீங்க. அந்த இளைஞர்கள் தயவுசெய்து இந்த கட்சியிலேருந்து வெளியேறியது. தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய கேடு சீமான். அந்த நபருடைய அரசியலை, தேர்தல் அரசியலை ஒழித்து கட்டுவதை ஒரு வேலை திட்டமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா தோழர் இளமாறன் இங்கே இருக்கார், பெரும் போராட்டத்துக்கு சொந்தக்காரர். அவருக்கு பேர் ஜெகன். அவங்க அப்பா பெரிய தமிழ் உணர்வாளர். குட்டிமணி ஜெகன் தங்கத்துறை வெளிக்கடை சிறையிலே ஈழ போராளிகளாக இருந்து சிறைப்பட்டு அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அந்த ஜெகனின் நினைவாகத்தான் அவருக்கு ஜெகன் என்று பெயர் வைத்தார். நாம் தமிழருக்குள்ளாக அந்த கட்சியை மிகப்பெரிய அளவுக்கு போராட்ட சக்தியாக மாற்ற வேண்டும் என்று போராடியவர். மேதகு பிரபாகரன் அவருடைய மகன் பாலச்சந்திரன் படுகொலை செய்யப்பட்ட உடனே அந்த தகவல் தெரிந்த உடனே மிகப்பெரும் போராட்டத்தை நடத்தி ஒன்றிய அரசினுடைய அலுவலகம், இந்திய அரசுக்கு எதிராக தாங்க போராட்டம் நடந்துருந்து 2009 இவன் தான் மாத்தினான் திமுக எதிராக. இந்திய அரசு கேள்வி கேட்டுதான்.
இந்திய அரசை எதிர்த்து போராடி சிறை சென்றவர் இளமாறன். சிறை போன உடனே என்ன ஏன் வெளியே வந்தாருன்னா, நம்ம தலைவர் என்று கொண்டாடுகின்ற ஒரு தலைவருடைய மகனை கொண்டிருக்கிறார்கள், அதற்கு போராடாம எப்படி இருக்கிறது அப்படின்னா, அவங்க தலைவர் போன் பண்ணி நீ எதுக்கு போராடன்னு கேட்ட ஒரு கோழை தான் சீமான். அந்த கோபத்தெல்லாம் வெளியே வந்தார். அந்த கட்சி மிக பெரும் கட்சியாக முதல்ல தெருக்களிலே அந்த கட்சியினுடைய கொடியை கட்டி அழகு பார்த்தவர் இளமாறன். உயிரை காப்பாற்றியவர் மட்டும் அல்ல, அந்த கட்சியை வளர்த்தெடுப்பதற்காக தன்னுடைய சொத்துக்களை விட்டு அதுல பெரிய மாநாட்டை நடத்தினார். ஏனென்றால் இளைஞர்கள் எழுச்சிக்கு இது துணையாக நிற்க வேண்டும் என்கின்ற எந்த விதமான சுயநலமும் இல்லாமல், தன்னலம் பாராமல் அதை செஞ்சார். இப்படி தன்னலம் இல்லாமல் உழைத்து போராடிய நூற்றுக்கணக்கான பேரை நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கியவர் சீமான். பெரும் பட்டியல் இருக்குது. வெளியேற்றப்பட்டவர்கள் பெரும்பாலானோர் இனத்தின் மீது பற்று கொண்டு உழைத்தவர்கள், கேள்வி கேட்டவர்கள். அவரது இளமாறனை பத்தி ஏன் சொல்லணும், இளமாறன் நாம் தமிழ் சேருகின்ற காலகட்டத்தில் திமுகவில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர். இன்றைக்கு ஒரு அமைச்சராக மாறி இருக்க வேண்டியவர், மாவட்ட அளவில் பொறுப்பில் இருந்தவர், தலைமை பொறுப்பில் இருந்தவர். அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்தும் கூட இன்றைக்கும் நாம் தமிழிலிருந்து வெளியே வந்த பிறகும் கூட பதவி அரசியல் நோக்கி செல்லல அவர். இன்றைக்கும் என்னோடு 4 மாதம் சிறையில் இருந்தார். அவர் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் இருந்தார். இப்ப இவர்களுடைய உழைப்புகளை எல்லாம் சுரண்டி கொடுக்கக்கூடிய அட்டையாகத்தான் சீமான் இருக்கிறார். ஆக இந்த இளைஞர்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இந்த நபரை விட்டு வெளியேறுங்கள். இந்த நபருக்கு எதிராக நாங்கள் பெரும் திரளோடு வீதியில் இறங்குவோம் தேர்தலில். நீ என்ன கதவனா பேசுறாஜா, உனக்கு அங்கதான் ஃபியூஸ் பிடுங்குவோம், நாங்கள் உனக்கு ஃபியூஸை பிடுங்குறோம். எழுதி வச்சுக்கோ, எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. திரும்ப சொல்றேன், எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. எங்களுக்கு எங்களுடைய உயிரை பற்றியும் கவலை இல்லை, எங்கள் வாழ்க்கையை பற்றியும் கவலை இல்லை. உன்னை போன்ற துரோகியை நாங்கள் வேற இருக்காம விட மாட்டோம் சொல்றேன். நீ பண்ண துரோகம், நான் சொல்றேன், நான் மேடை போட்டு பேசுறோம், ஈழத்துக்கு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு நீ என்னென்னலாம் துரோகம் பண்ண 16 வருஷம், கடந்த 16 வருஷத்துல அதை பட்டியல் போட்டு சொல்லுவோம், பட்டியல் போட்டு சொல்றோம். நீ எங்கெல்லாம் தடுக்க முடியாது தம்பி. நாங்கள் சிறைக்கும் பயப்படல, வழக்குக்கும் பயப்படல. இந்த 4 வருடமாக திமுக அரசிட்ட போய் நின்று கைகட்டி எங்கள் வழக்குகளை வாங்கின இது வரைக்கும் நாங்கள் முதலமைச்சர் கூட நேரம் சந்திச்சது கிடையாது. இதுவரை சந்திச்சது கிடையாது. ஏன்? எங்க மேல வழக்கு இருக்கு, நாங்கள் வழக்கை முடிச்சுக்கிறோம். யாரை பார்க்கறோம் அதுக்கப்புறம் போய் பார்க்குறோம். நாங்கள் எங்கள் வழக்கு நாங்கள் தனிச்சு தான் எதிர்கொள்கிறோம். ஒன்ன மாதிரி போய் கைகட்டி நின்று பார்க்குறதோ, காவல் நிலையத்தில் பாலியல் வழக்குக்காக 1000 பேரை கொண்டு திரட்டி நின்று அழகு பார்க்குற வேலையை நாங்கள் பார்த்ததில்லை. நாங்கள் தனிச்சு நிம்ம எடுத்துக்கொள்வோம். வெக்கமா இல்லையா உனக்குலாம்? உன் பாலியல் வழக்குல 1000 பேர் பசங்களை கூட்டி போய் நிற்கிற வெக்கமா இல்லை? அந்த பசங்களுக்கு தான் வெக்கம் இல்லை, உனக்குமா வெக்கம் இல்லை? நீ இல்லை எதிர்கொள்ளணும். உன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தார்னா, ஈழத்தில் இருந்தா தலைவர் அங்கேயே வாயில சுட்டுருப்பார். ஒரு பெண் பொது வழியில குற்றம் சாட்டுற அளவுக்கு நீ வேலை பார்த்திருக்கிற, அதுக்கு பிறகு அந்த பெண்ணை இழிவுபடுத்துற. உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு தமிழீழ தேசிய தலைவரை பத்தி பேசுறதுக்கு? என்ன தகுதி இருக்கு? இது ஈழத்தில் அனுமதிச்சிருப்பாங்களா? விடுதலை புலிகள் அனுமதிச்சிருப்பாங்களா? ஒரு பெண்ணினுடைய, சிங்கள பெண்ணினுடைய மாண்பு, ஒரு சிங்கள போர் வீரன் விடுதலை புலிகள் இடத்துல கைதியாக இருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக மனைவி வருகிறார். திரும்பி செல்லுவதற்கான நேரம் கடந்து விடுகிறது. திரும்பி செல்ல முடியாத அளவுக்கு வந்த பிறகு தங்குவதற்கு கேட்கிறார். தலைவர் என்ன பண்றாருன்னா, அவர் கணவனோடு தங்க வையுங்கள் என்று அந்த சிங்கள கைதியோடு தங்க வைக்கிறார். அதுல அந்த பெண் கருவுறுகிறாள். ஊருக்கு போனதுக்கு பின்னாடி அந்த பெண் எப்படி கருவுற்றாள் என்று ஊரில் கேள்வி கேட்பார்கள், கேலி பேசுவார்கள் என்று அந்த பெண் ஒரு கடிதம் எழுதுகிறார் தலைவருக்கு. நான் என் கணவனோடு இருந்தேன், போர் கைதியாக இருக்கக்கூடிய உங்களிடத்தில் போர் கைதியாக இருக்கக்கூடிய என் கணவனோடு இருந்தேன் என்று என்னுடைய ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியாது. அதனால நான் கருவுற்றேன் என்ற உலகத்துக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு கருவுற்று இருக்கின்றேன், என் கணவனால் நான் கருவுற்று இருக்கின்றேன். நீங்கள் அன்றைக்கு எங்களை இணைத்து வைத்தீர்கள், நான் கருவுற்று இருக்கின்றேன். இன்றைக்கு உலகத்தில் அந்த அவமானத்தை சுமக்க முடியாது என்று கடிதம் எழுதிய பொழுது அந்த சிங்கள வீரனை உடனடியாக விடுதலை செய்து அந்த மகளோடு சேர்த்து வையுங்கள் என்று சொன்னவர் மேதகு பிரபாகரன். ஒரு பெண் எனக்கு கருக்கலைப்பு நடத்தி என்னை சித்திரவதை பண்ணிக்கான்னு சொல்லும் பொழுது ஏளனப்படுத்துற நீ எல்லாம் மனுஷனா? நீ அந்த பெண்ணை எவ்வளவு கொச்சப்படுத்திருப்ப? நீ நியாயஸ்தானா கோர்ட்ல போய் நியாயமா பேசு. அந்த பொண்ணு எவ்வளவு இழிவுபடுத்தின நீ?
நாங்களாம் அதை பத்தி பேசுனதே கிடையாது. ஆனால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு வயது வந்தவர்களுக்கான உறவு சம்பந்தம் நாங்கள் பேச விரும்பினது இல்லை. ஆனால் நீ எவ்வளவு தூரம் பொது வெளியில் அந்த பெண்ணை இழிவுபடுத்தின? நீ எப்படியா மேதகு பிரபாகரனை பத்தி பேச முடியும்? அவங்க வரலாறு என்ன? நீ யாரு? ஒரு கிரிமினல் ராஸ்கல். நன்றி.